லைவ் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் லைவ் டிவைன்ல புக் 2 பார்த்து கொண்டிருக்கின்றோம். சாப்டர் 10, நாலேஜ் பை ஐடென்டிட்டி அண்ட் செப்பரேட்டிவ் நாலேஜ். இந்த சாப்டர்ல பகவான் முதல்ல நம்ம சில சமயம் நம்ம லைவ் டிவைன்ல உள்ள போக போக அதனுடைய சென்ட்ரல் அப்ஜெக்டிவ், மைய நோக்கம் என்ன என்பதை மீண்டும் மீண்டும் நினைவு கொள்ளணும். அப்பதான் நம்மளால லிங்க் பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் ஏன்னா பகவான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமா போறார். அதனால அதுல போகும்பொழுது நம்ம சென்ட்ரல் அப்ஜெக்டிவ் என்ன அதோட லிங்க் பண்ணிக்கல அப்படின்னா நம்மளால இந்த விஷயத்த வந்து சரியா புரிஞ்சுக்க முடியாது, ஏதாவது பொருத்தி பார்த்து புரிந்து கொள்ள முடியாது. இந்த விஷயத்த ஸ்டாண்டலோனா புரிஞ்சுக்கலாம், பட் அந்த விஷயம் நம்மளுடைய சென்ட்ரல் அப்ஜெக்டிவ், ஒரு மைய நோக்கத்துடன் எவ்வாறு சம்பந்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த என்ன காரணத்தினால நம்மால வந்து இந்த உலகத்துல வந்து நம்மால வந்து இந்த டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் அதை நம்மால உணர்ந்து கொள்ள முடியவில்லை. சச்சிதானந்தாவினுடைய வெளிப்பாடுதான் இந்த புவி என்பது நாம் அறிகின்றோம், ஆனால் நம்மால வந்து அதை அனுபவபூர்வமாக உணர முடியவில்லை. ஒரு சாரார் இந்த புவி என்பது எல்லாமே பிழைகளுக்கு உட்பட்டது, இதை வந்து இது இப்படிதான் இருக்கும், இதை நம்ம வந்து மாற்ற முடியாது, இதற்கும் அந்த டிவைன் தெய்வீகத்திற்கும் சம்பந்தம் இல்லை, அதனால் இந்த எவ்வளவு சீக்கிரம் இந்த ஒரு இந்த அமைப்பிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு நாம் பயன்பெறுவோம் என்கின்ற ஒரு கருத்து, மாயாவாத அப்ரோச். பகவான் என்ன கூறுகின்றார், இந்த நாம் இருக்கக்கூடிய அந்த வாழ்வு, இருக்கக்கூடிய இந்த புவி, இந்த என்வாயரன்மெண்ட், சர்க்கம்ஸ்டன்சஸ் எல்லாமே டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறாரு. என்ன காரணத்தினால இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை? இங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்மால அந்த உண்மையை அறிந்து கொள்ள முடியவில்லை. அந்த சுற்றி இருக்கிற விஷயத்துல ப்ராப்ளம் கிடையாது, நம்மால வந்து அந்த டிவைன் மேனிஃபெஸ்டேஷனை புரிஞ்சுக்க முடியல. ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னா, அதற்கு வந்து நம்ம எந்த நிலையில் இருக்கின்றோம் என்றால், மனிதன் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலை வந்து இந்த நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ். அதுதான் இந்த லைவ் டிவைன்ல செகண்ட் பார்ட்டினுடைய புக் 1, அதனுடைய தலைப்பே அதான், நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ். மனிதன் எந்த நிலையில இருக்கின்றான் என்றால், அவன் மனதளவில் அவன் ரொம்ப உச்சக்கட்ட நிலையை அடைந்துள்ளான். ஸ்டில் அவனுடைய நாலேஜ் வந்து கம்ப்ளீட்டா இல்லை. அறியாமையும் ஞானமும் கலந்த நிலையில்தான் அவனுடைய அறிவு என்கின்ற நிலை இருக்கின்றது. என்ன காரணத்தினால் அப்படி இருக்கின்றது என்றால், மனிதன் தற்பொழுது பெறக்கூடிய அந்த அறிவு என்பது நேரடியான அறிவு கிடையாது. அது இஸ் இன்டைரக்ட் நாலேஜ். புலன்களின் மூலமாக அறிவது எல்லாம். ஈவன் ஒரு மிக உயர்ந்த விஞ்ஞானியாக இருந்தாலும் அவனால் புற சாதனங்களை வைத்துக் கொண்டுதான் அவன் உண்மையை அறிகின்றான், அல்லது அவ்வாறு நினைத்துக் கொள்கின்றான். அவனுக்கும் அவ்வப்பொழுது அந்த உயர் ஞானம் அந்த இன்ட்யூட்டிவாக கிட்டுகின்றது. ஆனால் அதை அவன் ஏற்றுக்கொள்வதில்லை. அவன் என்ன கூறுகின்றான், என்னுடைய அறிவின்படி, என்னுடைய புற சாதனங்கள், சயின்டிபிக் தியரிஸ், இதன் அடிப்படையில் நான் கண்டறிந்த உண்மை என்று கூறுகின்றான். இருந்தாலும் இது வந்து ஒரு இன்டைரக்ட் நாலேஜ், புலன்களின் உதவியின்றி பெற முடியாது. இந்த நாலேஜை வந்து புலன்களின் உதவியின்றி பெற முடியாது. அதனால்தான் இது இன்டைரக்ட் நாலேஜ். இன்டைரக்ட் நாலேஜ் எப்பொழுதுமே இட் இஸ் அன் இன்கம்ப்ளீட் நாலேஜ். பகவான் வந்து அதனால்தான் அந்த 4 விதமான 4 ஆர்டர்ஸ் ஆஃப் நாலேஜை
இந்த சாப்டர்னுடைய ஆரம்பத்திலேயே கூறுகின்றார். இந்த சாப்டர்னுடைய ஆரம்பத்திலேயே பகவான் வந்து 4 ஆர்டர்ஸ் ஆஃப் நாலேஜ் நம்மளுக்கு கூறுகின்றார். 4 ஆர்டர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஹையஸ்ட் என்ன அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, த நாலேஜ் பை ஐடென்டிட்டி. அதுதான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் நாலேஜ் பை ஐடென்டிட்டி. அடுத்தது செகண்ட் லெவல் என்ன அப்படின்னா, த டைரக்ட் நாலேஜ் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது எதை அறிந்து கொள்கின்றோமோ அதுவாகவே நாம் மாறிவிடுவது. அதனுடன் நாம் இரண்டரை கலந்து அடையாளம் கொண்டுள்ளது. அதுதான் நாலேஜ் பை ஐடென்டிட்டி. டைரக்ட் நாலேஜ் என்றால் என்ன என்றால், நம்முள்ளே ஒரு இயக்கம் நடைபெறுகின்றது, அதை நாம் நேரடியாக நெருக்கமாக உணர்கின்றோம், இன்டிமேட்டாக உணர்கின்றோம். அதுதான் டைரக்ட் நாலேஜ். டைரக்ட் நாலேஜ் அண்ட் செப்பரேட்டிவ் நாலேஜ் என்கின்ற அடுத்த நிலை இருக்கின்றது. அது என்ன? மூன்றாவது நிலை என்னென்றால், டைரக்டா ஒரு இயக்கம் நடைபெறுகின்றது நம்மிடம், அதனுடன் நெருக்கமாக இருந்து அந்த இயக்கம் குறித்த அறிவை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல, அதிலிருந்து விலகி இருந்தும் அந்த இயக்கத்தை நாம் அறிகின்றோம். ஆகையினால் நாலேஜ் பை டைரக்ட் கான்சியஸ்னஸ் அண்ட் செப்பரேட்டிவ் நாலேஜ் என்பது மூன்றாவது நிலை. நான்காவது நிலை என்னவென்றால், அதுதான் இன்டைரக்ட் நாலேஜ் பை புலன்களின் மூலமாக அறியக்கூடிய நாலேஜ். அதுதான் நாம் இருக்கக்கூடிய நிலை. இந்த சாப்டர்ல பகவான் எதை குறித்து கூறிக்கொண்டு வருகின்றார் என்றால், கடந்த ஒரு 4-5 பேராகிராஃப்ஸ்ல சப்லிமினல் கான்சியஸ்னஸ் படிப்படியாக, அதாவது இந்த 4 நிலைகளுக்கு ஒப்ப நம்முடைய ஜீவனினுடைய எந்த பாகங்கள் இயங்குகின்றன அப்படிங்கிறத பத்தி தான் படிப்படியாக கூறிக்கொண்டே வருகின்றார். அது நம்ம சினாப்சிஸ் பார்க்கும்போது நம்மளால ஒரு ஹோலிஸ்டிக் வியூ கிடைக்கும். படிப்படியாக கூறுகின்றார். முதல்ல இன்டைரக்ட் நாலேஜ் எப்படி சென்சஸ் மூலமாக கிடைக்கின்றது, அப்புறம் டைரக்ட் நாலேஜ், சப்ஜெக்டிவ் நாலேஜ், அப்ஜெக்டிவ் நாலேஜ், அப்படியே போயிட்டு அப்புறமா சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்ல எப்படி நாலேஜ் இருக்கு. அதற்கு அடுத்த நிலை சப்லிமினல் கான்சியஸ்னஸ். சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்ல நம்மளுக்கு இன்டைரக்ட் நாலேஜ் தான் கிடைக்குது, புலன்களின் மூலமாக கிடைக்கின்றது. சப்லிமினல் கான்சியஸ்னஸ்ல நம்மளுக்கு நாலேஜ் கிட்டுகின்றது. அது எத்தகைய நாலேஜ் என்றால், டைரக்ட் நாலேஜ் அண்ட் செப்பரேட்டிவ் நாலேஜ். என்ன காரணம் என்றால், இந்த சப்லிமினல் நாலேஜ், சப்லிமினல் பீயிங் என்பது அந்த பிரபஞ்ச அமைப்புடன் நேரடியாக தொடர்புடையது. நேரடியாக தொடர்புடையதுனால அதற்கு எதுவுமே அதற்கு வெளியில் இல்லை. அதனால அனைத்து அமைப்புகளுடனும் நெருக்கமாக தொடர்பு கொண்டு அவைகளில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் உண்மைகளையும் அறிந்து கொள்ள முடியும், நேரடியாக அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அதற்கு அந்த இயக்கங்களை வெளியிலிருந்து பார்க்கவும் முடியும். ஆகையினால அந்த இரண்டாவது மூன்றாவது நிலைகளை ஒட்டி அம்சமாக இருப்பது தான் அந்த சப்லிமினல் கான்சியஸ்னஸ் என்பது. பகவான் என்ன கோருகின்றார்? பகவான் எப்பொழுதுமே ஒரு அமைப்பினுடைய அம்சங்களை மிகவும் தெளிவாக விளக்கிவிட்டு அதையும் எப்படி தாண்டி செல்வது, அதில் உள்ள லிமிட்டேஷன்ஸ் என்ன என்பதை குறிப்பிடுவார். சப்லிமினல் பீயிங், சப்லிமினல் கான்சியஸ்னஸ் என்னதான் அது நேரடியாக பிரபஞ்ச ரீதியில் தொடர்பு கொண்டிருந்தாலும் அதுவும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்ப்ளீட் நாலேஜ் இல்லை அப்படிங்கிறார். கம்ப்ளீட் நாலேஜ் என்றால் த நாலேஜ் பை ஐடென்டிட்டி, அதுக்கு இல்லை அப்படிங்கிறார். இட் ஹாஸ் அ டைரக்ட் நாலேஜ், ஆனால் கம்ப்ளீட் நாலேஜ் இல்லை அப்படிங்கிறார். கம்ப்ளீட் நாலேஜ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, பகவான் என்ன கூற போகின்றார் என்றால், கம்ப்ளீட் நாலேஜ் பை ஐடென்டிட்டி எங்க இருக்கும் அப்படின்னா, இதையும் தாண்டி அடுத்த நிலை சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேஜ், அதில் தான் கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கும். அந்த சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேஜில் ஒருவர் அடைந்து விட்டால் நம்ம எதை பார்த்தாலும் அதனுடைய உண்மையான ட்ரூத்தை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இருக்கிற மாதிரி நம்ம அறியாமையும் ஞானமும் கலந்த நிலையில் இருக்க மாட்டோம். we will be living in the domain of complete knowledge.
அதை இப்ப அந்த கருத்தை நோக்கித்தான் பகவான் நம்மை அழைத்து செல்கின்றார். இந்த பேசிஸை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் பகவான் இவ்வளவு கோருகின்றார் அப்படின்னு தனித்தனியான விஷயங்களே மிக விளாவறைய விளக்குகின்றார். இருந்தாலும் சென்ட்ரல் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, எப்படி ஒரு மனித மனம் அந்த ரியல் நாலேஜ் அதை பெற்றுக்கொண்டோம். அந்த ரியல் நாலேஜை ஒரு மனிதன் மனம் பெற்றுக்கொண்டால் நம்மால பக்கத்துல சுத்தி இருக்கிற இந்த வந்து அனைத்து அமைப்புகளினுடைய உண்மையான தன்மையை நம்மால புரிந்து கொள்ள முடியும். ஏற்கனவே பகவான் என்ன கூறியிருந்தார், இந்த சப்ளிமினல் நாலேஜ் பற்றி சொல்லும் பொழுது எல்லாமே நமக்குள்ளே இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். நோ நாலேஜ் இஸ் அவுட் சைட் அஸ், இட் இஸ், அனைத்துமே நம்முள் இருக்கின்றது. இந்த சப்ளிமினல் பீயிங் உள் ஜீவனுக்கு எப்படி என்ன ஒரு விசேஷமான அம்சம் என்றால், அது நேரடியாக அந்த பிரபஞ்ச உணர்வுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த தன்மையை அது படைத்ததாக இருக்கின்றது. எப்படி அந்த தன்மையை அது தொடர்பு கொள்கின்றது? சப்ளிமினல் பீயிங் உள் ஜீவன் என்றால் என்ன? நம்மளுடைய உள் மனம், உள் பிராணமயம், நம்மளுடைய அந்த நுண்ணுடல், இன்னர் மைண்ட், இன்னர் வைட்டல், சட்டில் பிசிக்கல் பார்ட்ஸ், இதை கொண்ட அமைப்பு தான் நம்மளுடைய சப்ளிமினல் பீயிங். இந்த ஒவ்வொரு அமைப்பும் பார்த்தோம் அப்படின்னா அதை சுற்றி ஒரு நுண்ணிய உரைகள் உள்ளன, சட்டிலர் ஷீட்ஸ், அவைகளால் சூழப்பட்டுள்ளன. ஆனால் என்ன வித்தியாசம் என்றால், நம்மளுடைய புறஜீவனுக்கும் அந்த புற உலகிற்கும் இடையில் உள்ள அந்த சுவர் என்பது கடினமானது. வேறஸ் நம்முடைய சப்ளிமினல் பீயிங் அதனுடைய பாகங்களுக்கும் அந்த பிரபஞ்ச உணர்வு நிலைக்கும் இடையில் உள்ள அந்த திரை என்பது ஒரு திறந்த அமைப்புடன் இருப்பது. இட் இஸ் மோர் டிரான்ஸ்பரண்ட். அதன் மூலமாக அது என்ன செய்கின்றது? தன்னை மெல்ல 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 விரிவுபடுத்திக் கொண்டே வருகின்றது. தன்னை சுற்றி ஒரு உணர்வு நிலையிலான ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொள்கின்றது. அதுதான் பகவான் சர்க்கம் கான்ஷியன்ட் என்று கூறுகின்றார். அந்த உரைகளை சுற்றி மெல்ல மெல்ல அந்த உரைகளை மூலமாக தன்னை விடுவித்துக் கொண்டு தன்னை சுற்றி அந்த உணர்வு நிலையை பெருக்கிக் கொண்டே விரிவடைய செய்து கொண்டே இருக்கின்றது. சர்க்கம் கான்ஷியன்ட் என்பதை அது விரிவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றது. அதை விரிவுபடுத்திக் கொண்டு என்ன செய்கின்றது? அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச உணர்வு நிலையுடன் இரண்டர கலக்கின்றது. ஒரு காலகட்டத்தில் அது பிரபஞ்ச உணர்வு நிலையும் அதுவும் வேறல்ல என்கின்ற நிலையை அது அடைகின்றது. அதனால் இந்த நிலையை ஒருவர் எட்டியவுடன் என்ன நடைபெறுகின்றது? அவருடைய தனிப்பட்ட ஜீவன் என்பது முழு சுதந்திரமான ஒரு நிலையை அவர் அடைகின்றார். தனி மனிதன் என்பவன் பிரபஞ்ச மனிதன் ஆகின்றான். He becomes an universal individual. அவ்வாறு ஒருவர் அந்த நிலையை எட்டவுடன் தான் வேறு, தன்னை சுற்றியுள்ள அமைப்பு வேறு என்கின்ற நிலையை அவர் உணர்வதில்லை. அவருடைய ஈகோ என்பது முற்றிலுமாக கரைந்து விடுகின்றது. He has no sense of individuality. அதே போல அவர் அந்த பிரபஞ்ச சக்திகளுக்கும் தன்னை திறவாக வைத்துக் கொள்கின்றார். இந்த பிரபஞ்ச சக்திகள் அவரின் மூலம் தடையின்றி அவருள் பொழிகின்றன. அவருடைய உடல், மனம், வாழ்வு இவைகளின் மூலமாக அந்த பிரபஞ்ச சக்தி செயல்பட ஆரம்பிக்கின்றது. இதெல்லாம் விளைவுகளாக பகவான் குறிப்பிடுகின்றார். அது மாத்திரமல்ல, அந்த பிரபஞ்ச மனம் அதனுடைய சக்திகள், பிரபஞ்ச வாழ்வு அதனுடைய சக்திகள், இந்த பிரபஞ்ச பொருள், இந்த காஸ்மிக் மேட்டர் அதனுடைய சக்திகள், இதற்கெல்லாம் ஒருவர் தன்னை திறவாக வைத்துக் கொள்கின்றார். அதனுடன் நேரடியான அது குறித்த உணர்வு நிலையை அவர் எட்டுகின்றார். அது மாத்திரமல்ல, என்ன ஒரு உணர்வு நிலையை அவர் எட்டுகின்றார்? இந்த உலகம் குறித்த உணர்வு நிலை, ஒட்டுமொத்த உணர்வு நிலையும் தன்னுள்ளே இருப்பதாக அவர் உணர்கின்றார். தான் அந்த பிரபஞ்ச உணர்வுடன் இரண்டர கலந்திருப்பதாக அவர் உணர்கின்றார். தான் வேறு, அந்த பிரபஞ்ச உணர்வு நிலை வேறு அல்ல என்கின்ற அந்த உணர்வு நிலையை அவர் எட்டுகின்றார். இதெல்லாம் எப்படி நடைபெறுகின்றது என்றால், இந்த சப்ளிமினல் கான்சியஸ்னஸ், அந்த உள்ஜீவன் செய்கின்றது, தன்னை விரிவுபடுத்திக் கொண்டே இந்த பிரபஞ்ச உணர்வு நிலையுடன் இரண்டர கலக்கின்றது.
இந்த இதுல என்ன ஒரு முக்கியமான கருத்தை பகவான் குறிப்பிடுகின்றார் என்றால், ஒவ்வொரு விஷயம் இந்த பிரபஞ்ச உணர்வு நிலை குறித்து பகவான் விளக்குகின்றார். காஸ்மிக் கான்சியஸ்னஸ் அது குறித்து விளக்குகின்றார். காஸ்மிக் கான்சியஸ்னஸ்ல என்ன அதனுடைய முக்கியமான அம்சம் என்னவென்றால், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்பும் அதனுடைய உணர்வு நிலையும் அந்த பிரபஞ்ச உணர்வு நிலையும் வேறல்ல என்கின்ற அம்சம்தான் அங்கு முக்கியமாக காணப்படுகின்றது. இருந்தாலும் பகவான் என்ன கூறுகின்றார், அந்த பிரபஞ்ச உணர்வு நிலை என்பது அதனுடைய உணர்வு நிலைதான் அனைத்தினுள்ளும் தனிப்பட்ட அமைப்புகளுக்குள்ளும் இருந்தாலும் அந்த தனிப்பட்ட அமைப்புகளை தாண்டிய ஒரு அமைப்பாகத்தான் அந்த பிரபஞ்ச உணர்வு நிலை இருக்கின்றது. எதனாலும் கட்டுப்படுவதில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எப்படி ஒரு கடல் கடல் என்பது வெவ்வேறு ரூபத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. கடலினுடைய அலைகள், அதிலிருந்து வரக்கூடிய நீர்த்துளிகள், அதில் காணப்படும் நுரைகள், இதெல்லாமே கடலினுடைய வெவ்வேறு அம்சங்கள். கடலினுடைய அம்சம்தான் இவைகளில் இருக்கின்றன. ஆனால் கடல் என்பது இவைகளை எல்லாம் கடந்த நிலையில் இருக்கின்றது. அதே போலதான் அந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ், அதில் உள்ள தனிப்பட்ட அமைப்புகள் அதனுடைய உணர்வு நிலையுடன் இரண்டர கலந்திருந்தாலும் அந்த எந்த தனிப்பட்ட அமைப்பினுள்ளும் அது கட்டுப்படாமல் இருக்கின்றது. இட் இஸ் மோர் தேன் ஆல், இட் எக்ஸீட்ஸ் தம். இதுதான் ஒரு தனிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு அம்சமாக பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் பகவான் என்ன கூறுகின்றார், இந்த பிரபஞ்ச உணர்வு நிலை ஒவ்வொரு தனிப்பட்ட அமைப்பு அதனுள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிப்பட்ட அமைப்பினுடனும் இரண்டரை தன்னை அடையாளம் கொண்டுள்ளது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பிரபஞ்ச உணர்வு நிலை, காஸ்மிக் கான்சியஸ்னஸ், அந்த காஸ்மாஸ், அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனித்தனியான அமைப்புகளுடனும் உணர்வு நிலை ரீதியாக இரண்டரை தன்னை அடையாளம் கொண்டுள்ளது அப்படிங்கிறார். There is a contact in identity என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த ஐடென்டிட்டி எக்காலத்திலும் மறைந்து விடுவதில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எப்பொழுதுமே இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ்ல என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒவ்வொரு தனியான அமைப்புகள் இருக்கின்றன, தனியான ஜீவன்கள் இருக்கின்றன. அந்த உணர்வு நிலையில இந்த பிரபஞ்சத்துல தனித்தனியான அமைப்புகள் இருக்கின்றன. காஸ்மிக் கான்சியஸ்னஸ் எப்படி செயல்படுகின்றது என்றால், ஒவ்வொரு தனித்தனியான அமைப்புகளுடனும் அது இரண்டரை தன்னை அடையாளம் கொண்டுள்ள நிலையில் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன காரணம் என்றால், அதன் உள்ளே என்னென்ன அமைப்புகள் இருக்கின்றதோ அது அதிலிருந்து வேறான அமைப்பு கிடையாது. இந்த பிரபஞ்ச உணர்வு நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த அமைப்பினுள் இருக்கக்கூடிய தனித்தனியான அமைப்புகள் தனித்தனியாக காணப்பட்டாலும் அதிலிருந்து வேறான ஒரு அமைப்பு கிடையாது. எப்படி கடல்ல இருக்கக்கூடிய வெவ்வேறு அலைகள் வெவ்வேறாக காணப்பட்டாலும், அதில் உள்ள தண்ணீர் துளிகள் வெவ்வேறாக காணப்பட்டாலும், கடல் என்கின்ற அமைப்பில் இருந்து வேறான அமைப்புகள் இல்லையோ, அதே போல இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் பிரபஞ்ச உணர்வு நிலையில் இருக்கும் அனைத்து தனித்தனியான அமைப்புகளும் இந்த பிரபஞ்ச உணர்வு நிலை என்கின்ற அடிப்படை அம்சத்திலிருந்து வேறுபட்டவை இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுதான் அடிப்படையாக பகவான் கூறுவது. எப்படி இந்த சப்லிமினல் கான்சியஸ்னஸ் அதிலிருந்து மெல்ல மெல்ல அந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் பிரபஞ்ச உணர்வு நிலை எவ்வாறு செயல்படுகின்றது. இந்த பிரபஞ்ச உணர்வு நிலையில் இருக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒவ்வொரு தனித்தனி அமைப்புடனும் நேரடியான தொடர்பு ஏற்படுகின்றது. ஒவ்வொரு தனித்தனியான அமைப்பினுடனும் அது தன்னை இரண்டரை அடையாளம் கலந்து அந்த உணர்வு நிலை செயல்படுகின்றது. ஆகையால் என்ன பகவான் இங்கே கூற வருகின்றார் என்றால், இந்த சப்லிமினல் கான்சியஸ்னஸ் அதன் மூலமாகத்தான் ஒருவர், அதனுடைய விரிவாக்கத்தின் மூலமாகத்தான் ஒருவர் அந்த பிரபஞ்ச உணர்வு நிலையை எட்ட முடியும் அப்படிங்கிறார்.
இருந்தாலும் பகவான் என்ன கூறுகின்றார், இதன் மூலமாக கிடைப்பது ஒரு மனிதருக்கு இந்த டைரக்ட் நாலேஜ். இதையும் கடந்த நிலையில் செல்லும் பொழுதுதான் அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ் கிடைக்கும் என்று கூறுகின்றார். இதுல என்னதான் ஒரு உயர்தரமான ஒரு சித்தியாக ஒரு மனிதருக்கு கிடைத்தாலும், இதையும் தாண்டிய நிலைக்கு ஒருவர் காஸ்மிக் கான்சியஸ்னஸ், அதை தாண்டிய நிலை இந்த சூப்பர் கான்சியஸ் ஸ்டேஜ், அதுக்கு செல்லும் பொழுதுதான் ஒருவருக்கு அந்த ரியல் நாலேஜ் கிட்டும் என்கின்ற கருத்தை தான் பின்வரும் பேராகிராஃப்ல பகவான் கூறுகின்றார். பேராகிராஃப் 21, 21, 22 அதற்குள்ளே செல்லலாம். Chapter 10, Knowledge by Identity and Separative Knowledge. Paragraph 21. This is on the side of consciousness. On the side of action of the cosmic energies, it is seen that they move in masses, waves, currents, constantly constituting and reconstituting beings and objects, movements and happenings, entering into them, passing through them, forming themselves in them, throwing themselves out from them on other beings and objects. Each natural individual is a receptacle of these cosmic forces and a dynamo for their propagation. There passes from each to each a constant stream of mental and vital energies, and these run too in cosmic waves and currents, no less than the forces of physical nature. Thank you. Thank you. Explanation. Can I read, sir? Yes, please. Explanation. We have seen the nature of the cosmic consciousness. It has an energy aspect also. When we look at the cosmic energies, they move in masses, waves, currents. It is constantly constituting and reconstituting beings and objects, movements, and happenings. It is entering into them, passing through them, throwing themselves out from them on other beings and objects. Each individual is a receptacle of these cosmic forces and a dynamo for their propagation. Constant stream of mental and vital energies passes from one person to another. They run in cosmic waves and currents like physical forces. Thank you, sir. Okay. இப்போ காஸ்மிக் கான்சியஸ்னஸ் பத்தி இந்த ப்ரீவியஸ் பேராகிராஃப்ல பார்த்தோம். சப்லிமினல் கான்சியஸ்னஸ் பார்த்தோம். அது எப்படி மெல்ல 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 தன் விரிவடைந்து அந்த பிரபஞ்ச உணர்வு நிலையுடன் இரண்டரை கலக்கின்றதுன்னு பார்த்தோம். பிரபஞ்ச உணர்வு நிலையில எப்படி அந்த உணர்வு நிலை எப்படி செயல்படுகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த உணர்வு நிலை காஸ்மிக் கான்சியஸ்னஸ் எப்படி செயல்படுகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா அடிப்படையில ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ளணும். கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது மாத்திரம் தனியா கிடையாது. கான்சியஸ்னஸ் என்றாலே கூடவே இருப்பது அதனுடைய சக்தி ஆஸ்பெக்ட். அதனால்தான் சிட் சக்தி, சச்சிதானந்தாவில் சிட் சக்தி என்பது தான் இரண்டரை கலந்தது. அந்த ஃபோர்ஸ் இல்லாமல் கான்சியஸ்னஸ் இருக்கவே முடியாது. ஸோ காஸ்மிக் கான்சியஸ்னஸ் பார்த்தோம். அப்படின்னா காஸ்மிக் கான்சியஸ்னஸ்க்கு ஒரு சக்தி இருக்கணுமா இல்லையா? இந்த காஸ்மிக் எனர்ஜி இருக்கணுமா இல்லையா? அது எப்படி செயல்படுகின்றது? அதைத்தான் இந்த பகவான் விளக்குகின்றார். எப்படி இந்த காஸ்மிக் எனர்ஜி, இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் எப்படி செயல்படுகின்றது, அதை பத்தி தான் பகவான் இந்த பேராகிராஃப்ல விளக்குகின்றார். அது எப்படி காஸ்மிக் எனர்ஜி செயல்படுதுன்னா, நேச்சுரலி அது பிரபஞ்ச ரீதியாக இருப்பதுனால அதனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்?
ஒட்டுமொத்தமாக இருக்கும். தே மூவ் இன் மேசஸ். ஒரு பேரு அலைகளை ஒத்த இயக்கமாக இருக்கும். வேவ்ஸ், கரண்ட்ஸ். எப்படி ஒரு பெரிய நீரோட்டம் இருக்கின்றதோ அது மாதிரி அந்த கரண்ட்ஸ் இருக்கும். அப்படிதான் இந்த பிரபஞ்ச சக்தி வேலை செய்கின்றது, வேலை செய்து கொண்டே இருக்கின்றது. எப்படி வேலை செய்கின்றது? இந்த பிரபஞ்சத்துல தனிப்பட்ட ஜீவன்களையும் தனிப்பட்ட அமைப்புகளையும் உருவாக்கி கொள்கின்றது, மீண்டும் அதை மாற்றி உருவாக்குகின்றது. எல்லா இயக்கங்களையும் எல்லா நிகழ்வுகளையும் அதுதான் இயக்குகின்றது. ஒவ்வொரு இயக்கத்திற்கும் அதுதான் காரணமாக இருக்கின்றது. ஒவ்வொரு இயக்கத்தின் உள்ளும் அது ஊடுருவி செல்கின்றது. ஒவ்வொரு இயக்கத்திற்கும் அதுதான் ஒவ்வொரு இயக்கம் இவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்கு அதுதான் காரணமாகவும் இருக்கின்றது. அதே போல அந்த பிரபஞ்ச சக்தி ஒரு அமைப்பினுள்ள பிரபஞ்ச சக்தி செயல்படும் பொழுது ஒரு அமைப்பில் மாத்திரம் அது நின்று விடாது. ஒரு அமைப்பிற்குள் சென்று அந்த அமைப்பிற்கு வெளியே அது வெளிப்பட்டு வேறொரு அமைப்பிற்கு செல்லும். ஸோ இந்த ஊடுருவல்கள் பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். காஸ்மாஸ்ல இருக்கிற பிரபஞ்சத்துல இருக்கிற அனைத்து பொருள்களுக்கும் அனைத்து மனிதர்கள் இவர்களுக்கு இடையே இந்த எக்ஸ்சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா, இன்டர்சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா, பரிமாற்றம் பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸா நடந்துகிட்டு இருக்கும். அது எல்லா லெவல் நடைபெறும். மென்டல் லெவல்ல, வைட்டல் லெவல்ல, ஈவன் சட்டில் பிசிக்கல் லெவல்ல நடந்து கொண்டே இருக்கின்றது. நாம் அதை அறிவதில்லை, அவ்வளவுதான். அதான் பகவான் என்ன கூறுகின்றார்? ஈச் நேச்சுரல் இண்டிவிஜுவல் இஸ் a receptacle of these cosmic forces அப்படிங்கிறார். and a dynamo for their propagation. ஒவ்வொரு மனிதனும் அந்த சக்தியை வெறும் பெற்றுக்கொள்வது மாத்திரம் அல்ல, பெற்றுக்கொள்ளும் அமைப்பாக மாத்திரம் அல்ல, அவன் அந்த சக்தியை பரப்பும் ஒரு இயந்திரமாகவும் செயல்படுகின்றான். a dynamo for their propagation. இதெல்லாம் நம்ம அறிவதில்லை, பட் இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றது, நம் மூலமாக நடந்து கொண்டே இருக்கின்றது. பரஸ்பரம் மனிதர்களுக்கிடையே மனம் சார்ந்த பிராணமயம் சார்ந்த சக்திகளினுடைய பரிமாற்றம் நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த ஃபோர்ஸஸ் எப்படி நடக்கின்றது? இப்ப நமக்கு தெரிஞ்ச ஃபோர்ஸ் அப்படின்னா நமக்கு கண்ணால பாக்குறோம். ஒரு புயல் அடிச்சது அப்படின்னா அந்த சக்தியை நம்மால நேரடியாக பார்க்கின்றோம். ஒரு பெரிய வெள்ளம் வந்தது அப்படின்னா நம்மால உணர முடிகின்றது, நேரடியாக பார்க்கின்றோம். இந்த சக்திகள் எல்லாம், இந்த பிசிக்கல் ஃபோர்ஸஸ் எல்லாம் எந்த அளவிற்கு வலிமையாக செயல்படுகின்றனவோ அதே அளவிற்கு வலிமையாக செயல்படுவதுதான் இந்த பிரபஞ்ச சக்திகள். என்ன அப்படின்னா, நம்ம இந்த பிசிக்கல் ஃபோர்ஸஸ்னுடைய இயக்கத்தை நம்மால வெளியில உணர முடிகின்றது. நம்முடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் அது உணர்கின்றது, நேரடியாக உணர்கின்றது. வேறஸ் இந்த பிரபஞ்ச சக்திகளுடைய இயக்கத்தை நம்முடைய மேற்புற உணர்வு நிலை உணர முடிவதில்லை. இதுதான் வித்தியாசம். ஸோ பகவான் இங்க எப்படி இந்த பிரபஞ்ச சக்திகள் செயல்படுகின்றது இந்த பிரபஞ்சத்துல, அதை பத்தி தான் பகவான் விளக்குகின்றார். அடுத்தது போகலாம். எஸ் மேடம். குட் ஈவினிங் சார். அதனாலதான் மதர் இங்க ஆரோவில்ல இருக்கிறவங்க மீட் பண்ற ஒவ்வொரு ப்ராப்ளமும் உலகத்துல பல பேராலையும் சந்திக்கப்படுகிறது. இங்கேயா அவர்கள் எந்த வழியிலெல்லாம் அதை தீர்த்து கொள்கிறாரோ அந்த வழிகள் எல்லாமும் அவர்களுக்கு புலப்பட்டு அவர்களும் அந்த இடர்களை எல்லாம் தீர்த்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோவில்னுடைய எதற்காக அமைக்கப்பட்டதுன்றதுக்காக ஒரு விளக்கம் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க சார். அது எல்லாருக்குமே தெரியும். இங்கே என்னெல்லாம் ப்ராப்ளம் எந்த லெவலில் இருக்கோ அதே இது வெளியில் இருக்கும். அதை எல்லாராலையுமே இங்கே தீர்க்கப்படுவது போல வெளி உலகிலும் தீர்க்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சார். நிச்சயமாக நிச்சயமாக நிச்சயமாக. அதான் ஒவ்வொரு மைக்ரோ லெவல்ல நடைபெறக்கூடிய ஒவ்வொரு இயக்கமும் ஆரோவில், ஈவன் ஆசிரம் கூட அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. ஆசிரம் இஸ் a cradle of this world அப்படின்னு இருக்காங்க மதர். ஏன்னா இங்க அந்த ப்ராப்ளம் கான்சென்ட்ரேட்டடா இங்க தலை தூக்குது. ஆரோவில்,
ஆஷ்ரம் போன்ற அமைப்புகள்ல ப்ராப்ளம் வந்து உலகத்தினுடைய பிரச்சனைகள் வந்து கான்சென்ட்ரேட்டடா மிகவும் தீவிரமாக மோர் இன்டென்ஸா இங்க ரெப்ரசன்ட் ஆகுது. அதனுடைய லார்ஜர் வெர்ஷன் மேக்ரோ லெவல்ல இருக்கிறது தான் அந்த உலகத்தில் காணக்கூடிய பிரச்சனைகள். அது வந்து இப்போ நாட்டுக்கு நாடு போர் நடக்கலாம், அது அதோடைய வெளி தோற்றம் தான் மாறுபடுகின்றதை உடைய அதனுடைய தன்மை அடிப்படை எசன்ஸ் வந்து மாறுவதில்லை. ஸோ பகவான் மதர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த அமைப்புகளை ஏற்படுத்தியுள்ளார். பிரச்சனைகள் வந்து இங்க அதுக்கான தீர்வு கிடைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரபஞ்ச ரீதியில் கூட அதுக்கான தீர்வு அமைகின்றது. இதெல்லாம் சத்துல நடக்கிறது, அக்கல்ட் லெவல்ல நடக்கிறது, நம்முடைய அறிவுக்கு எட்டாதது. அதுதான் உண்மை. பட் தட் இஸ் ட்ரூத். நீங்க சொல்றது வந்து மிகவும் உண்மை. இன்ஃபேக்ட் மதர் என்ன சொல்றாங்க, இந்த இயக்கத்துல ஈடுபட்டுள்ள ஒவ்வொரு தனி மனிதருக்குள்ளும் இந்த போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அது ஒவ்வொரு தனி மனிதனும் தீர்க்கும் பொழுது அந்த பிரச்சனைகளை அவனுக்காக மாத்திரம் தீர்ப்பதில்லை, அந்த அவனை சுற்றி உள்ள அந்த சூழ்நிலைகளிலும் அதற்கான ஒரு தீர்வை அவன் வழங்குகின்றான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதனால்தான் வந்து இந்த இதுல வந்து தனி மனித ரீதியில கூட அந்த பிரச்சனைகளினுடைய தீவிரம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா that solution has to be, whatever solution you are finding within, it will have a greater impact outside because it is a collective yoga. கலெக்டிவா பண்றதுனாலதான் இந்த ப்ராப்ளம். பாரம்பரிய மாதிரி இண்டிவிஜுவலா பண்ணணும் அப்படின்னா அது அவங்களோட நின்றுடும். இங்க அப்படி கிடையாது. அடுத்த இதுக்கு போலாமா? All this action is veiled from our surface mind's direct sense and knowledge, but it is known and felt by the inner being, though only through a direct contact. When the being enters into the cosmic consciousness, it is still more widely, inclusively, intimately aware of this play of cosmic forces. But although the knowledge is then more complete, the dynamization of this knowledge can only be partial. For while a fundamental or static unification with the cosmic self is possible, the active dynamic unification with cosmic nature must be incomplete. Thank you. படிக்கட்டுவாங்க சார். Yes, madam. The action of the cosmic energy in us is veiled from our surface mind's direct sense and knowledge, but it is known and felt by our subliminal being. When the being enters into cosmic consciousness, it is intimately aware of the action of cosmic forces. By entering into cosmic consciousness, the knowledge of its action becomes more complete. Yet the dynamization of this knowledge can only be partial. This means we can put this knowledge into use only partially. Because what happens when we enter into cosmic consciousness is that there is a static unification with the cosmic self. The active dynamic unification with the cosmic nature must be incomplete. This implies that in our action, our identification with the cosmic energies is incomplete. Thank you, sir. Thank you. இதுல ஒண்ணும் இல்லை, இந்த வார்த்தைகளை கண்டு நம்ம வந்து மலைக்க வேண்டாம். பகவான் என்ன கருத்தை கூறுகின்றார் என்றால், நம்முடைய சர்ஃபேஸ் மைண்ட்ல இருக்கிற வரைக்கும் இந்த சக்திகளினுடைய இயக்கங்களை புரிஞ்சுக்க முடியாது. அது எல்லாரும் தெரிஞ்சது. இப்ப நமக்கு வந்து இந்த காஸ்மிக் ஃபோர்ஸஸ், பிரபஞ்ச சக்திகள் எவ்வாறு நம்மை சுற்றி வேலை செய்கின்றன, நம்முள் வேலை செய்கின்றன, நம்மிலிருந்து பிறருக்கு எப்படி இவைகள் எல்லாம் ஊடுருவி செல்கின்றன, இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியல.
அது நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். புரிஞ்சுக்க முடியலையேங்கிறது தெரிஞ்ச விஷயம். பிகாஸ் we are live in our surface consciousness. ஆனால் நம்முடைய இந்த சப்லிமினல் பீயிங், இன்னர் பீயிங் இருக்கு இல்லையா, அதற்கு தெரியும். ஏன் அப்படின்னா அது வந்து நேரடியாக பிரபஞ்ச சக்திகளுடன் தொடர்புல இருப்பதனால அதுக்கு தெரியும். ஏன்னா காரணம் அது வந்து நெருக்கமாக இருக்கின்றது. சக்திகளினுடைய செயல்பாட்டினுடைய நெருக்கமாக இருக்கின்றது. அதனால வந்து இந்த சக்திகளினுடைய செயல்பாடை நம்மளுடைய உள்ஜீவன் நன்றாக புரிந்து கொள்ளும். புரிந்து கொண்டாலும் இவைகளை ஒரு தனி மனிதன் அவனுடைய வசப்படுத்தி இந்த பிரபஞ்ச சக்திகளை அவன் ஆளுமை செய்ய முடியுமா அப்படின்னா அது முழுமையாக முடியாது. அதுதான் வித்தியாசம். அதுதான் சொல்ல வருகின்றார். பிரபஞ்ச இது முடியும். பகவான் வந்து அடுத்த நிலையில முடியும் அப்படிங்கிறார். இந்த நிலையில the subliminal consciousness அதன் மூலமாக அதை நாம் விரிவடை செய்கின்றோம். அதன் மூலமாக அந்த பிரபஞ்ச உணர்வு நிலையுடன் இரண்டரை கலக்கின்றோம். இது வந்து யோகத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். உண்மைதான். அந்த சமயத்துல எல்லா விதமான சக்திகளினுடைய செயல்பாடும் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சர்ஃபேஸ் நாலேஜ், சர்ஃபேஸ் உணர்வு நிலையில எதெல்லாம் புரியலையோ அதெல்லாம் அந்த நிலையில புரிய ஆரம்பிச்சிடும். புரிஞ்சாலும் பகவான் என்ன கூறுகின்றார், அந்த சக்திகளை நம் வசம் உட்படுத்தி நாம் அதை செயல்பட வைப்பது என்பது முழுமையாக நம்மால் சாத்தியமாகாது அப்படிங்கிறார். டைனமைசேஷன் ஆஃப் திஸ் நாலேஜ் கேன் பி பார்ஷியல் அப்படிங்கிறார். ஏன்னா என்ன நடைபெறுகின்றது, நமக்கு ஒரு ஸ்டாட்டிக் யூனிஃபிகேஷன் தான் நடைபெறுகின்றது. பிரபஞ்ச அமைப்பினுடன் எத்தகைய ஒரு இணைதல் நடைபெறுகின்றது என்றால் ஸ்டாட்டிக் யூனிஃபிகேஷன். அதனுடன் கலக்கின்றோம், அவ்வளவுதான். ஆனா செயல்படும் அளவிற்கு நாம் அதனுடைய சக்தியை உள்வாங்கி நாம் செயல்படும் அளவிற்கு நாம் மாறுவதில்லை அப்படிங்கிறார். அது வந்து முழுமையாக அந்த ப்ராசஸ் நடைபெறுவதில்லை அப்படிங்கிறார். இந்த நிலையில பகவான் கூறுவது, இந்த நிலையில இந்த சப்லிமினல் லெவல்ல இருக்கிற வரைக்கும் இதற்கான சொல்யூஷனையும் பகவான் ஏன் அப்படிங்கிறத பகவான் கூறுகின்றார். எதனால பகவான் இந்த கருத்தை கூறுகின்றார் என்றால், தனிமனிதனுடைய ரோல் என்ன அப்படின்னா, அவன் வந்து தெய்வீக வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அவன் வந்து எல்லா சக்திகளையும் தன் வசம் தன்னுடைய ஆளுமையில வைத்துக் கொள்ளும் திறனை பெறும்பொழுதுதான் அவனால ஒரு தெய்வீக வாழ்க்கையை வாழ முடியும். அதர்வைஸ் வெறும் பிரபஞ்ச சக்திகளை பிரபஞ்ச உணர்வுகளின் இரண்டரை கலந்து விட்டால் மாத்திரம் பத்தாது. அந்த சக்திகளை தன் வசம் வைத்து செயல்பட வைக்கக்கூடிய அந்த திறனையும் அவன் பெற்றவனாக இருக்க வேண்டும். அந்த நிலையை வந்து இந்த நிலையில எட்ட முடியாது அப்படிங்கிறார். அடுத்த லெவல்ல முடியும். when you go to the super conscient லெவல்ல முடியும். பட் இந்த சப்லிமினல் லெவல்ல இருக்கிற வரைக்கும் you can identify yourself only with the cosmic consciousness. அதனுடைய சக்திகளினுடைய முழுமையான அந்த செயல்பாட்டை நம் வசம் வாக்கிக் கொள்வது என்பது முழுமையாக முடியாது அப்படிங்கிறார். The dynamization of this knowledge can be partial அப்படிங்கிறார். ஆக்டிவ் யூனிஃபிகேஷன் அப்படிங்கிறது காஸ்மிக் நேச்சர்ல வந்து முழுமையாக இருக்காது அப்படிங்கிறார். இதைத்தான் பகவான் கூற வருகின்றார். அடுத்தது போகலாம். On the level of mind and life, even with the loss of sense of a separate self-existence, the energisms must be in their very nature a selection through individualization. The action is that of the cosmic energy, but the individual formation of it in the living dynamo remains the method of its working. For the very use of the dynamo of individuality is to select, to concentrate, and formulate selected energies and throw them out in formed and canalized currents. The flow of
a total energy would mean that this dynamo had no further use, could be abolished or put out of action. Instead of an activity of individual mind, life, body, there would be only an individual but impersonal center or channel through which the universal forces would flow unimpeded and unselective. புரிஞ்சுட்டுமா சார்? Thank you. Yes, ma'am. Yes, sir. When an individual identifies with the cosmic consciousness, he loses the sense of a separate existence on the level of mind and life. But the cosmic energy acts in him only through his individual formation. The individual energy center remains the mode of working. The working of the individual energy center, there is a process of concentration and selection of energies and throwing out of them in canalized currents. Instead, when there is flow of total cosmic energies, it would mean that the individual dynamo ceases to play its role and has no further use. It could be abolished or put out of action. In that case, there would not be an activity of individual mind, life, and body. The individual would remain as an impersonal center through which universal forces would flow freely. Thank you, sir. இதுல பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், இப்போ ஒரு டிவைன் கான்சியஸ்னஸ் தான் இந்த உலகத்தில் செயல்படுகின்றது. இந்த பிரபஞ்சத்தில் எது செயல்படுகின்றது? டிவைன் கான்சியஸ்னஸ். அதனுடைய அடிப்படை அம்சம் என்னவாக இருக்கின்றது? எல்லையற்ற தன்மை, இன்ஃபினிட்டா இருக்கக்கூடியதுதான் டிவைன் கான்சியஸ்னஸ். அதே போலதான் இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸும். அது வந்து இன்ஃபினிட் ஸ்கேல்ல அது ஒர்க் பண்ணும். இன்ஃபினிட் ஸ்கேல்ல ஒர்க் பண்ணும் பொழுது அது வந்து எந்த விதமான லிமிட்டேஷன்ஸும் அதற்கு கிடையாது. ஆனால் ஒரு தனி மனிதன் அந்த பிரபஞ்ச உணர்வு நிலையுடன் இணைத்துக் கொள்கின்றான். தான் ஒரு தனிப்பட்ட அமைப்பு என்பதை மனம் ரீதியாகவும் வாழ்வு ரீதியாகவும் அந்த உணர்வு நிலையை அவன் இழந்து விடுகின்றான். He loses a sense of a separate existence on the level of mind and life. இது நடைபெறுகின்றது. ஆனாலும் இந்த பிரபஞ்ச சக்தி அவன் மூலமாக செயல்படும் பொழுது எவ்வாறு செயல்படுகின்றது என்றால், அந்த தனிப்பட்ட அமைப்பு என்கின்ற ஒரு வரையறைக்குட்பட்டுதான் அது செயல்படுகின்றது. என்னதான் தனி மனிதன் தன்னுடைய உணர்வு நிலையில் அந்த பிரபஞ்ச உணர்வு நிலையுடன் மனம் ரீதியாகவும் பிராணமயத்தின் வாழ்வு ரீதியாகவும் இரண்டர கலந்தாலும், அந்த பிரபஞ்ச சக்தி அவன் மூலமாக செயல்படும் பொழுது அந்த தனிப்பட்ட அமைப்பு என்கின்ற வரையறைக்கு உட்பட்டுதான் அது செயல்படுகின்றது. அந்த தனிப்பட்ட உணர்வு மையம் என்பதுதான் ஒரு செயல்படும் அமைப்பாக இருக்கின்றது. இந்த தனிப்பட்ட சக்தி மையம், இண்டிவிஜுவல் எனர்ஜி சென்டர் அப்படி என்று வந்துவிட்டாலே என்ன நடைபெறுகின்றது? ஒரு இன்ஃபினிட்டா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஃபைனைட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல செயல்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? ஒரு லிமிட்டேஷன், ஒரு வரையறைக்குட்படுதல் என்கின்ற ஒரு நிகழ்வு ஏற்படுகின்றது. ஒரு ப்ராசஸ் ஆஃப் லிமிட்டேஷன் தவிர்க்க முடியாமல் போகின்றது. இன்ஃபினிட்டா இருக்கக்கூடிய அமைப்பு ஃபைனைட்டாக இருக்கக்கூடிய அமைப்புல செயல்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? ஒரு குவிப்பு ஏற்படுகின்றது, ஒரு கான்சென்ட்ரேஷன். அதே போல எந்த சக்திகள் என் மூலமாக செயல்படும் வேண்டும் என்கின்ற ஒரு தேர்வு நடைபெறுகின்றது. செலெக்ஷன் ஆஃப் எனர்ஜிஸ். ஒட்டுமொத்த எனர்ஜியும் செயல்படுவதில்லை. ஏன்னா ஒட்டுமொத்த எனர்ஜி வந்து இன்ஃபினிட் ஸ்கேல்ல செயல்படும். ஒரு தனிப்பட்ட அமைப்பின் மூலமாக செயல்படும் பொழுது there is a process of selection. அது எண்ணிலிருந்து சீராக வெளிப்படுத்தப்படுகின்றது. இன் கேனலைஸ்டு கரண்ட்ஸ்.
ஒரு ஒட்டுமொத்த வெள்ளமாக வெளிப்படாமல் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள சிறிய ஒரு கால்வாய்களின் மூலமாக ஒரு தண்ணீரை நாம் என்ன செய்கின்றோம், அதை நாம் பிரித்து அனுப்புகின்றோம். அதுபோலதான் அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச சக்தி ஒரு தனி மனிதனின் மூலமாக செயல்படும் பொழுது அது வரையறைக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு லிமிட்டட் ஸ்கேல்ல வெளிப்படுத்தப்படுகின்றது. அது ஒட்டுமொத்த எனர்ஜியும் அதற்கு மாறாக ஒட்டுமொத்த எனர்ஜியும் சக்தியும் பிரபஞ்ச சக்தியும் ஒரு தனி மனிதன் என்கின்ற அமைப்பின் மூலமாக செயல்பட ஆரம்பிச்சா என்ன ஆயிடும் அப்படின்னா, அங்க தனிப்பட்ட அமைப்பு என்பது அடுத்து செல்லப்படும் இல்லையா? தனிப்பட்ட அமைப்பு இருக்காது அந்த இடத்துல. அதற்கென்றே ஒரு செயல்பாடு பங்கு என்பது இல்லாமல் போய்விடும். இட் வில் பி டோட்டலி அபாலிஷ்ட் அண்ட் புட் அவுட் ஆஃப் ஆக்ஷன். தனிப்பட்ட மனிதனுடைய மனம், தனிப்பட்ட வாழ்வு, தனிப்பட்ட உடல் என்பதனுடைய செயல்பாடுகளே அங்க இருக்காது. இந்த தனிப்பட்ட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, தனிப்பட்ட அமைப்பு, தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய செயல்பாடு, வாழ்வினுடைய செயல்பாடு, உடலினுடைய செயல்பாடு என்பதற்கு பதிலாக ஒரு இம்பர்சனல் சென்டர், தனிப்பட்ட அமைப்பே இருக்காது. அது ஒரு இம்பர்சனல் சென்டர், எந்த தனி நபர் சார்ந்தும் இல்லாத ஒரு மையமாகத்தான் அது செயல்பட ஆரம்பிச்சிடும். It would be only an individual or impersonal center or channel through which the universal forces would flow unimpeded and unselective. அந்த நிலைக்கு மாறிடும். ஆனா இப்ப மனிதன் இருக்கிற நிலையில அவ்வாறு இல்லை அப்படிங்கிறார். மனிதன் இருக்கிற நிலையில, இந்த நிலையில அந்த சப்ளிமினல் கான்சியஸ்னஸ் மூலமா அந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் அதனுடன் இரண்டரை கலக்கும் பொழுது தனி மனிதன் என்கின்ற அந்த வரையறைக்கு உட்பட்டுதான் அந்த பிரபஞ்ச ரீதியும் செயல்படுகின்றது. அங்க அந்த பிரபஞ்ச சக்தியினுடைய செயல்பாடு இந்த நிலையில முழுமையாக இல்லை அப்படிங்கிறார். இதற்கு அடுத்த நிலையில பாசிபிலிட்டி அப்படிங்கிறார். அதாவது தங்கு தடையின்றி செயல்படுவதற்கான பாசிபிலிட்டி இதனோட ஹையர் லெவல்ல உண்டு, இந்த நிலையில இல்லை அப்படிங்கிறார். இது ஒரு பகவான் ரொம்ப ஆழமாக செல்கின்றார். யோகத்துல எப்படி அந்த நிகழ்வு ஏற்படுகின்றது, இந்த லெவல் ஆஃப் ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவலைசேஷன்லயே ஒரு வேரியஸ் லெவல்ஸ் இருக்கு. இந்த ஹையர் ஸ்பிரிச்சுவலைசேஷன் போகும்பொழுது இது சாத்தியம். ஆனால் இந்த லெவல்ல இவ்வளவுதான், இந்த ஒரு லிமிட்டேஷனை பகவான் கூறுகின்றார். எஸ் மேடம். அன்இம்பீடட்னா என்ன சார் மீனிங்? தங்கு தடை இல்லாமல். ஆமா. தேங்க்யூ சார். அடுத்தது போகலாம். This can happen, but it would imply a higher spiritualization far exceeding the normal mental level. In the static seizure of the cosmic knowledge by identity, the subliminal, universalized may feed itself one with the cosmic self and the secret self of all others. But the dynamization of that knowledge would not go farther than a translation of this sense of identity into a greater power and intimacy of direct contact of consciousness with all. A greater, more intimate, more powerful and efficient impact of the force of consciousness on things and persons, a capacity too often an effective inclusion and penetration of a dynamized intimate vision and feeling and other powers of cognition and action proper to this larger nature. Yes, Arthur. Yes, finish. Sir, படிக்கிறீங்களா? Yes, madam. Madam, படிங்க madam. Thank you, ma. This can happen in a higher spiritualization far exceeding the normal mental level. In a static possession of cosmic knowledge
by identity, the subliminal being is universalized. It may feel itself one with the cosmic self and the secret self of all others. This sense of identity would be translated into a greater power and intimacy of direct contact of consciousness with all. There would be a greater, more intimate, more powerful, and efficient impact of the force of consciousness on things and persons. There would also be a capacity of an effective inclusion and penetration. There would be a dynamized, intimate vision and feeling and other powers of knowledge and action proper to this larger nature, identification with cosmic consciousness. The cosmic knowledge cannot be put into action beyond these powers and capacities. Thank you, sir. தேங்க்யூ. பகவானுடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கே அப்படிதான் இருக்கும். எதெல்லாம் பாரம்பரிய யோகத்துல மிக உயர்ந்த சித்திகளாக கருதப்படுகின்றனவோ, பகவான் அந்த சித்திகளை ரொம்ப அக்குவேறு ஆணிவேராக ஆராய்ந்து, ஓகே இதையும் தாண்டி எப்படி போகுது, இதற்கும் கடந்த நிலை ஒன்று இருக்கின்றதா, அந்த ரீதியில் தான் பகவானுடைய எழுத்துக்கள் இருக்கும். இப்போ ஒருத்தர் காஸ்மிக் கான்சியஸ்னஸ் அந்த நிலையை எட்டுவதே ஒரு பெரிய மிக உயர்ந்த சாதனை. ஆன்மீகத்துல அந்த ஒருவர் மிகப்பெரிய சாதனை தான் அந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ். இது நிறைய ஞானிகள் சித்தர்கள் இந்த நிலையை அவர்கள் எட்டியுள்ளார்கள். அது மிக உயர்ந்த நிலை. ஆனால் அந்த நிலையிலும் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறார். அதையும் தாண்டி ஒருத்தர் செல்ல முடியும் அப்படிங்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸோட ஒருவர் இரண்டரை கலக்க முடியும், அந்த நாலேஜை ஒருத்தர் எட்ட முடியும். ஆனா அதனுடைய செயல்படுத்தும் சக்தியை ஒரு தனிமனிதர் என்கின்ற ரீதியில பகுதியாகத்தான் அவர் செயல்படுத்த முடியும். ஆனால் அது எப்போ ஒரு முழுமையாக செயல்படுத்த முடியும் என்றால், ஒரு உயர் ஆன்மீக சித்தியை அவர் அடையும் பொழுது, ஹையர் ஸ்பிரிச்சுவலைசேஷன் ஃபார் எக்ஸீடிங் த நார்மல் மென்டல் லெவல். சாதாரண மனோநிலையிலிருந்து ஒரு உயர் நிலை, ஒரு சூப்ராமென்டல் லெவல்ல பார்க்கும் பொழுது இதெல்லாம் சாத்தியம். சாதாரண மனோநிலையில இந்த சக்தியை ஒருவர் காஸ்மிக் ஃபோர்ஸஸை முழுமையாக செயல்பட வைப்பது என்பது முடியாது, பகுதியாகத்தான் செயல்பட வைக்க முடியும். அது ஒரு குறைபாடாக, அது ஒரு லிமிட்டேஷனாக பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன நடைபெறுகிறது, இதைத்தான் பகவான் எவ்வாறு கூறுகின்றார்? பகவானுடைய அந்த வார்த்தைகள்ல ஸ்டாட்டிக் சீசர் ஆஃப் காஸ்மிக் நாலேஜ் பை ஐடென்டிட்டி எப்படி நடைபெறுகின்றது? ஸ்டாட்டிக் சீசர் ஆஃப் காஸ்மிக் நாலேஜ் பை ஐடென்டிட்டி. அதாவது நாம் செயல்படாத நிலையில இருக்கிறோம், அவ்வளவுதான். அந்த ஒரு நிலையை எட்டுகின்றோம், அந்த நிலைக்கு ஒப்ப நம்மால செயல்பட முடியல. ஒரு நிலையை எட்டுகின்றோம், அந்த நிலைக்கு ஒப்ப நம்மால செயல்பட முடியவில்லை. அதைத்தான் பகவான் ஸ்டாட்டிக் சீசர் ஆஃப் காஸ்மிக் நாலேஜ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன காரணம் என்றால், தனிமனிதன் என்பவன் அந்த வரையறைக்குட்பட்ட நிலையில் தான் இருக்கின்றான். அவன் அவனால என்ன முடியும்? தன்னை அந்த ஒரு பெரிய சமுத்திரத்துல கரைத்து கொள்ள முடியும், அவ்வளவுதான் பண்ண முடியும். சமுத்திரத்துக்கு ஒப்பாக நிலையை அவன் எட்டும் பொழுதுதான் அதனுடைய சக்திகளை அவன் அதற்கு இணையாக செயல்படுத்த முடியும். அந்த நிலையில் ஒரு தனிமனிதன் என்பவன் இல்லை. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? இன் a static seizure of cosmic knowledge by identity, the subliminal universalized may feel itself one with the cosmic self and the secret self of all others. என்ன நடைபெறுகின்றது? அந்த நிலையில ஒவ்வொருவருடைய உள்ஜீவனும் அந்த பிரபஞ்ச நிலையுடன், பிரபஞ்ச உணர்வு நிலையுடன், அது மாத்திரமல்ல இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருடைய அந்த செல்ஃப், அவருடைய உள்ஜீவனுடன் இரண்டரை கலக்கின்றது. ஆனால் இதை செயல்படுத்தும் சக்தி, அந்த 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 இந்த ஞானத்தை செயல்படுத்துவது, டைனமைசேஷன் ஆஃப் தட் நாலேஜ், இந்த நாலேஜ் கிடைக்கும். ஆனா அந்த நாலேஜை செயல்படுத்துவது என்பது ஒரு எல்லை வரைக்கும் தான் இருக்கும் அப்படிங்கிறார்.
அது என்ன எல்லை அப்படிங்கிறது தான் பகவான் டிஸ்கிரைப் பண்றார். எந்த ஒரு எல்லை வரைக்கும் தான் இதை வந்து நம்ம அந்த நாலேஜை வந்து நம்மளால செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறார். அது என்ன எல்லை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு சில சக்திகள் கிடைக்கும். என்ன சக்தி என்று பகவான் விளக்குகின்றார். கிரேட்டர் பவர் அண்ட் இன்டிமேசி ஆஃப் டைரக்ட் கான்டாக்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் வித் ஆல். அதாவது ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுடன், மற்றொரு அமைப்புகளுடன் உணர்வு நிலையின் ரீதியாக நேரடியாக தொடர்பு கொள்கின்றான். உணர்வு நிலை ரீதியாக நேரடியாக தொடர்பு கொள்கின்றான். நாம் இப்போ எப்படி தொடர்பு கொள்கின்றோம்? ஒன்று மேக்சிமம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஐம்புலன்களின் மூலமாகத்தான் நாம் தொடர்பு கொள்கின்றோம். பிசிக்கலா நம்ம பார்க்கிறோம், அதுதான். சிறிதளவு நம்ம பகுதியாகத்தான் நம் மனோ ரீதியாக ஒருவருடன் தொடர்பு கொள்கின்றோம். ஒருவர் என்ன சிந்திக்கின்றார் என்பதை அவர் சொல்வதை வைத்துக்கொண்டு மனோ ரீதியாக தொடர்பு கொள்கின்றோம். அவருடைய உணர்ச்சிகளை ஓரளவு புரிந்து கொண்டு அந்த உணர்வு ரீதியாக தொடர்பு கொள்கின்றோம். அதனால நமக்கு வந்து அந்த தொடர்பு கொள்ளுதல் என்பது முழுமையாக நடைபெறுவது இல்லை. அதனால் என்ன நடைபெறுகின்றது? அந்த தொடர்பினுடைய முழு சக்தியை, அந்த தொடர்பின் மூலமாக ஏற்படக்கூடிய முழு சக்தியை நாம் அறிவது இல்லை, செயல்படுத்த முடிவதும் இல்லை. ஆனா இந்த நிலையில் எப்படி ஒரு மனிதர் எந்த நிலைக்கு உயர்கின்றார் என்றார், a sense of a translation of the sense of identity into a greater power and intimacy of direct contact of consciousness with all. உணர்வு ரீதியாக ஒருவர் நெருக்கமாக ஒருவருடன் தொடர்பு கொள்வதால அவருக்கு வந்து ஒரு அதிக சக்தியும் ஒரு நெருக்கமும் உண்டாகின்றது. இந்த ரீதியில ஒருவர் தொடர்பு கொள்ளும் பொழுது அவருக்கு ஒரு ஐடென்டிட்டி ஆஃப் கிரேட்டர் பவர் அண்ட் இன்டிமேசி ஆஃப் டைரக்ட் கான்டாக்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ். அந்த உணர்வின் மூலமாக அவருக்கு அதிக நெருக்கமும் அதன் மூலமாக அதிக சக்தியும் அவருக்கு கிடைக்கின்றது. அதே போல அது மாத்திரமல்ல, அவருக்கு வந்து அவரை சுற்றியுள்ள மற்ற அமைப்புகள், மற்ற ஜீவராசிகள், மற்ற அமைப்புகள், அதன் மீது அதிக சக்தியையும் அதிக தாக்கத்தையும் அவரால் ஏற்படுத்த முடிகின்றது. A greater, more intimate, more powerful and efficient impact of the force of consciousness on things and persons. உணர்வு நிலையின் ரீதியாக தொடர்பு கொள்வது மாத்திரம் இல்ல, அந்த உணர்வு ரீதியாக வரக்கூடிய அந்த சக்தியை, அந்த ஃபோர்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அதிக அளவுல பண்ண முடியும். இப்ப இருக்கிற நிலையை விட உயர்வான நிலையில பண்ண முடியும் அவரால். அது மாத்திரமல்ல, தன்னை சுற்றியுள்ள அமைப்புகளை தன்னுள் அவர் இரண்டரை கலக்க செய்ய முடியும். A capacity to of an effective inclusion. என்கிட்ட எந்த விஷயமும் வந்து எனக்கு வெளியில இருக்காது, எனக்கு உள்ளேயே என்ன அனைத்தையுமே என்னால கொண்டு வர முடியும். நத்திங் கேன் பி அவுட்சைட் மீ. அது மாத்திரமல்ல, அனைத்து அமைப்புகளுடன் நான் ஊடுருவி செல்ல முடியும். effective inclusion and penetration. அதே போல பகவான் என்ன கூறுகின்றார், மற்ற அமைப்புகள்ல என்ன இருக்கின்றது என்பதை ஒரு நெருக்கமான பார்வையுடனும் உணர்வுகளுடனும் நான் என்னால வந்து அறிந்து கொள்ள முடியும். அப்ப டைனமைஸ்ட் இன்டிமேட் விஷன் அண்ட் ஃபீலிங் அண்ட் அதர் பவர்ஸ் ஆஃப் காக்னிஷன் அண்ட் ஆக்ஷன் ப்ராப்பர் டு திஸ் லார்ஜர் நேச்சர். என்னால வந்து மற்ற அமைப்புகளுக்குள்ள என்ன இருக்கின்றது என்பதை ஒரு நெருக்கமான பார்வை, அது குறித்த பார்வையை என்னால பெற முடியும். அதற்குறித்த ஒரு உணர்ச்சியை என்னால அடைய முடியும். அதே போல இந்த அதிகபட்ச உணர்வு நிலையில எனக்கு ஒரு அதிக உயர் ஞானம் கிட்டுகின்றது. அதனுடைய சக்தியின் மூலமாக என்னால வந்து செயல்பட முடியும். ஒரு உயர் உணர்வு நிலையில செயல்பட முடியும். இதுதான் முடியும், இதை தாண்டி முடியாது அப்படிங்கிறார். இதுவே பெரிய நிலைதான். இருந்தாலும் பகவான் என்ன கூறுகின்றார், இதுக்கு மேல ஒருத்தர் செயல்பட முடியாது அப்படிங்கிறார். இதுவே பெரிய விஷயம்தான். ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல இருக்கிற வரைக்கும் நம்ம நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து மிக உயர்ந்த விஷயங்களாக காணப்படுகின்றன. ஆனால் இதையும் தாண்டிய நிலை இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது எப்ப முடியும்?
ஹையர் ஸ்பிரிச்சுவலைசேஷன்ல தான் வந்து இது சாத்தியம். இந்த நிலையில இருக்கிற வரைக்கும் இவ்வளவுதான் முடியும் அப்படிங்கிறார். அடுத்தது போகிறேன். எஸ் மேடம். எஸ் மேடம். சார், இப்போ இது கேட்கும் பொழுது மனசுக்குள்ள ஒரு பெரிய கொஸ்டின் வருது. மேபி பகவான் பின்னால் எங்கேயும் சொல்லியிருப்பாரா என்னன்னு தெரியல. பட் த புக் ஆஃப் யோகாவில் சாவித்திரியோட யோகா வந்து இந்த அளவில் முடிஞ்சிடுறதுன்னு பகவான் அதை முடிச்சிடுறார். அப்புறம் ஹவு சாவித்ரி ஆக்ட், எப்படி அவள் பண்ணினா இந்த இந்த மரணத்தை வெல்றதுன்றத வந்து அவள் எப்படி பண்ணினா, அதுக்கு என்ன ஸ்பெஷல் இதை அந்த சித்தியை வந்து அவள் அடைஞ்சிருக்கா அப்படின்னு இப்போ இதுக்கப்புறம் இந்த இதை கேட்டதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் வருது அது. ஆனால் இதோட பகவான் வந்து அவள் எல்லாத்துலேயும் தன்னை பார்த்தா, தனக்குள்ளே எல்லாருக்கையும் பார்த்தா, எல்லாத்துக்குள்ளேயும் தான் இருக்கிறத பார்த்தான்ற அளவோடு வந்து அவருங்க முடிச்சிடுறார் சாவித்திரியோட யோகாவை. இப்போ பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கு. நான் அதை இப்போ எங்கே படித்து தெரிஞ்சுக்கிறதுன்னு இருக்கு. இல்ல, அதுல பகவான் சாவித்திரிலேயே வருது. சாவித்திரி அட்டைன்ஸ் சூப்பர்மெண்டல் நாலேஜ். அது நான் வேணா உங்களுக்கு எக்ஸாக்டா பண்ணி தரேன். சாவித்திரி யோகத்திலேயே வருது அது. அட்டைனிங் சூப்பர்மெண்டல் நாலேஜ் அப்படிங்கிறது தட் இஸ் ஹையஸ்ட் இதா போயிடுது அப்படிங்கிறது நான் ஐ வில் ரெஃபர். தட் இஸ் வெரி கிளியர் இன் சாவித்ரி. இல்ல, புக் ஆஃப் சூப்பர் மைண்ட் புக் ஆஃப் யோகால வந்திருக்கான்றது தான் இருக்கு. ஏன்னா புக் ஆஃப் யோகால வருதாலே தெரியல. வேணா அந்த என்டையர் சாவித்திரியே பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அந்த யோக பயணம் தான் நம்மளுக்கு. எப்படி இந்த புக் ஆஃப் அதுல வந்து இந்த எவர்லாஸ்டிங் நைட்ல இருந்து எப்படி எவர்லாஸ்டிங் டேலுக்கு போறா அப்படிங்கறத பார்க்கும் பொழுது அந்த நிலையில சாவித்ரி அட்டைன்ஸ் சூப்ராமெண்டல் லெவல். அந்த சூப்ராமெண்டல் பவர் வந்து எப்படி செயல்பட ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத பத்தி விளக்கி இருக்கிறாரு. நான் உங்களுக்கு வந்து மேபி நீங்க கேட்ட கேள்வி எங்களுக்கு புரியுது. கேட்ட கேள்வி எனக்கு புரியுது. இல்ல, புக் 10ல அந்த அதுல வருது அது. அதாவது when she meets the god of light, அதை பார்க்கும் பொழுது வந்து அந்த இல்ல ஈவன் தி காட் ஆஃப் டெத்தே கேட்குறாரு. அப்படின்னா நீ எனக்கு காமி அப்படின்னு சொல்லும் பொழுதும் வந்து அங்க ஒரு இறக்கத்தை அவ கொண்டு வரா. அதுக்கப்புறம் திருப்பி வந்து காட் ஆஃப் லைட்டோடையும் திருப்பி வந்து அந்த விராட் புருஷனை பார்க்குறா, ஹிரண்ய கர்ப்பனை பார்க்குறா, அப்புறம் வந்து இந்த விஞ்ஞான துரிய புருஷனை பார்க்குறா, எல்லாம் வருது. ஸோ இப்போ எனக்கு என்ன வருதுன்னு சொன்னால், சாவித்ரியோட யோகான்றது வந்து த புக் ஆஃப் யோகாவோட முடியலை, இட் கோஸ் ஃபர்தர்ன்ற மாதிரி தான் வந்து எனக்கு அது இப்போ எனக்கு வருது. அது அதோட வந்து நம்ம நிறுத்த முடியாது. சோ இத வந்து டீப்பா போகணும். நிச்சயமாக we will refer and get back. நீங்க கேட்ட கேள்வி ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. அது we will get back. yes, இப்படி கூட பார்க்க முடியும். புக் ஆஃப் யோகாக்கு பிறகு வந்த நிலையே பகவான் புக் 1 கேண்டோ 2 இஷ்யூலயே சொல்றாரு. அந்த ஒரு பிரேயர், எ கிங் ஐடியா, எ மாஸ்டர் ஆக்ட், அது ஒரு லீவரா ப்ரொவைட் பண்றது அப்படின்னு சொல்ற அந்த பகுதிகள் பேஜ் 20, 19, 20, 21 பார்த்தாக்க அது வந்து புக் ஆஃப் யோகாவுக்கு தாண்டி இருக்கிறதுனாலையும் அங்க கொண்டு வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோன்றுது. எனக்கு அது சரின்னு தோணல. சாரி சார். ஓகே. இல்ல, நீங்க கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. அந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு எங்க சாவித்திரியோட யோகம் போகுது அப்படிங்கறத பத்தி சாவித்திரியில எங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நீங்க உங்களுக்கு வந்து அந்த தெரிஞ்சுக்கணும். அது எங்க சொல்லியிருக்காங்கிறத நீங்க இன்னும் யூ வாண்ட் டு கோ டீப் இல்லையா? அதானே மேடம் கேக்குறீங்க? we will அது நிச்சயமா இருக்கு. நிறைய தடவை படிக்கும் பொழுது நமக்கு தெரியுது. எந்த இடம் என்னால எக்ஸாக்டா ரெஃபர் பண்ண முடியல. பட் சொல்லியிருக்காங்க. புக் 10ல எல்லாம் அந்த அந்த புக் 11 அதுல எல்லாம் வருது, அது இல்லைன்னு சொல்லல. பட் நான் நினைச்சது வந்து இதோட சாவித்திரியோட யோகா முடியறது அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன். பட் அது ராங், அது தப்புன்றது வந்து எனக்கு தெரியுதுன்றத நான் சொல்ல வரேன். இதுல
இதுல லைஃப் டிவைன்ல பகவான் சொல்லியிருக்காரான்னு தான் நான் கேட்கிறேன். எப்ப இத சொல்லியிருக்காரோ அப்போ அதுவும் அவர் சொல்லியிருக்காரான்னு நான் கேட்கிறேன். சாவித்திரியில நிச்சயமாக அந்த பின்னாடி சந்தேகமே என்ன பின்னாடி அதுல? புக்கை ஏன்னா படிச்சா தெரியும். ம் ம் நிச்சயமாக லைவ் டிவைன் எதெல்லாம் சொல்லாதது கூட நமக்கு சாவித்திரியில சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதனால சாவித்திரி தான் கம்ப்ளீட். அதுல கண்டிப்பா இருக்கு. இல்ல அதுல இருக்குன்றது தெரியும், கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்றேன். இப்ப எனக்கு இதுல எஸ் எஸ் பகவான் அது சொல்லியிருக்காரா கரெக்ட். என்ன ஏன்னா அதையும் ரெஃபர் பண்ணி பார்க்கலான்றதுக்காக நான் கேட்கிறேன், வேற எதுக்காகவும் புரியுது இல்ல. புரியுது புரியுது அதையும் புரியுது படிச்சு புரியுது புரியுது இதுலயும் நம்ம படிச்சோம்னு சொன்னா ரெண்டுமே படிச்சோம்னா கொஞ்சம் we can go deep into itன்றதுக்காக தான் நான் கேட்டேன். தேங்க்யூ எஸ் சார். புரியுது புரியுது புரியுது. எஸ் சார். எம்கேஆர் சார். இல்ல நான் சொல்லிட்டேன். அது Yes, அவர் sir. போர். எஸ் எஸ் மேடம். எஸ் மேடம். திரிபுர சுந்தரி மேடம். திரிபுர சுந்தரி மேடம், உங்க 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 ஹேண்ட் ரைஸ் ஆயிருக்கு. சொல்ல விரும்புறீங்களா? ஓகே. Okay, we can go to the next. Paragraph 22. In the subliminal, therefore, even enlarged into the cosmic consciousness, we get a greater knowledge, but not the complete and original knowledge. To go farther and see what the knowledge by identity is in its purity, and in what way and to what extent it originates, admits, or uses the other powers of knowledge, we have to go beyond the inner mind and life and subtle physical to the two other ends of subliminal. Interrogate the subconscient and contact or enter into the superconscient. Explanation. சார் படிக்கிறீங்களா? Yes, madam. We have seen that the subliminal enlarges itself into cosmic consciousness. Even here, we get a greater knowledge, but not the complete and original knowledge. To see what the original knowledge by identity is in its purity, in what way it originates, the other powers of knowledge, we have to go beyond the subliminal. We have to go to the two other ends of the subliminal. We have to examine the subconscient and contact or enter into the superconscient. Thank you, sir. Okay, thank you. பகவான் எவ்வளவு மெத்தடாடிக்கலா இந்த விஷயங்களை கையாளுகின்றார் என்பது புரிகின்றது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப மெத்தடாடிக்கலா ஒவ்வொரு சின்ன டீட்டெயிலையும் விலாவரியா விளக்குகின்றார். எப்படி சப்ளிமினல் பார்ட் அப்படிங்கிறதுக்கே ஒரு 4 or 5 பேராகிராஃப்ஸ்ல ரொம்ப டீடைல்டா அதை பத்தி கொடுத்திருந்தார். அப்புறம் அது எப்படி அது எக்ஸ்பேண்ட் ஆகி காஸ்மிக் கான்சியஸ்னஸ்க்கு நம்ம இட்டு செல்கின்றது. அந்த நிலையில அது ஒரு ஞானத்தை பெறுகின்றது, ஒரு சக்தியை பெறுகின்றது. இருந்தாலும் பகவான் இங்க என்ன கோருகின்றார்? அது நாம் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஒரு உயர்வான ஞானம் தானே ஒழிய அது ஒரு முழுமையான ஞானம் கிடையாது, கம்ப்ளீட் அண்ட் ஒரிஜினல் நாலேஜ் கிடையாது அப்படிங்கிறார். ஒரிஜினல் நாலேஜ் எது? நாலேஜ் பை ஐடென்டிட்டி. அந்த டிவைன் கான்சியஸ்னஸோட நம்ம இரண்டரை கலக்கும் பொழுதுதான் இந்த ஒரிஜினல் நாலேஜ் கிடைக்கும். இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ்ல கம்ப்ளீட் நாலேஜ் இல்லை அப்படிங்கிறார். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சப்லிமினல் கான்சியஸ்னஸ்க்கு 2 எண்ட்ஸ் அப்படிங்கிறார். அதற்கு ஒரு புறம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது என்ன இருக்கின்றது? சப்கான்ஷியன்ட். சப்லிமினல் கான்சியஸ்னஸ்க்கு 2 முனைகள் இருக்கின்றன. ஒன்று சப்கான்ஷியன்ட் கீழே,
இன்கான்ஷியன்ட், இக்னோரன்ஸ், கம்ப்ளீட், அது மெட்டீரியல் லெவலில் இருக்கு. அதற்கு உயர்நிலையில், அதாவது டோட்டல் கான்ஷியஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னா இது என்ன எப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். டோட்டல் கான்ஷியஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு இழை போல இருக்கு. அது வந்து துண்டு துண்டா கிடையாது. சப்ளிமினல் வேற, இது வேற அப்படின்லாம் கிடையாது. ஒரே கான்ஷியஸ்னஸ் தான். அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து ஒரு முனையில பார்த்தோம் அப்படின்னா இன்கான்ஷியண்டா இருக்கு, மறுமுனையில பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் கான்ஷியண்டா இருக்கு. தெர் இஸ் ஒன்லி ஒன் கான்ஷியஸ்னஸ். இதைத்தான் பகவான் வந்து இந்த கிரடேஷன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக விளக்கியுள்ளார். கிரடேஷன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ்ல சப்ஸ்டன்ஸ் ஒண்ணுதான், அதுல ஒரு புறம் மேட்டரா இருக்கு, மறுபுறம் வந்து ஸ்பிரிட்டா இருக்கு. அதுதான் வித்தியாசம். அதே போல இந்த கான்ஷியஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னா தெர் இஸ் ஒன்லி ஒன் கான்ஷியஸ்னஸ். ஒரு முனையில அது வந்து இன்கான்ஷியண்டா அது தன்னை வெளிக்காட்டிக் கொள்கின்றது, மறுமுனையில அது சூப்பர் கான்ஷியண்டாக தன்னை வெளிக்காட்டிக் கொள்கின்றது. சப்லிமினல் அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் உட்கொண்டதாக இருக்கின்றது. சப்லிமினல் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா மேற்புற உணர்வு நிலையிலிருந்து கீழே உள்ள உணர்வு நிலை, அதுல எல்லாமே இந்த ரேஞ்சஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு. ஒரு ரேஞ்ச் வந்து சூப்பர் கான்ஷியண்டா இருக்கு, மறு ரேஞ்ச் வந்து சப்கான்ஷியண்டா இருக்கு. இதுல போய் பார்த்தா நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் நாலேஜ் பை ஐடென்டிட்டி கிடைக்கும். அப்படின்னா என்ன, இந்த இந்த இரு முனைகள்ல நம்ம வந்து ஊடுருவி சென்று அங்க என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா தென் இதையும் கடந்த ஞானம் அறிவு இருக்கின்றதா என்பதை நாம் கண்டறிய முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதையும் கடந்த ஒரு ஞானம் எங்கு இருக்கின்றது என்பதை நாம் இந்த ரெண்டு நிலையில நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மால வந்து கண்டறிய முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எப்படி இந்த அந்த அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி அதனுடைய உண்மையான நிலை எங்க இருக்கின்றது, எங்கிருந்தது ஆரம்பிக்கின்றது, எவ்வாறு அந்த மற்ற சக்திகளை அது எவ்வாறு தன்னிலிருந்து தோற்றுவிக்கின்றது, இதையெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த சப்லிமினல் லெவலுக்கு மேல போகணும் அப்படிங்கிற, சப்லிமினல் லெவலையும் கடந்து போகணும், அதோட இரு முனைகள்ல போய் பார்க்கணும் அப்படிங்கிறார். 2 other ends of the subliminal. அந்த 2 other ends பகவான் குறிப்பிடுவது ஒன்னு சப்கான்ஷியன்ட், அடுத்தது வந்து சூப்பர் கான்ஷியன்ட். இப்ப சப்கான்ஷியன்ட்ல முடியுமா அப்படிங்கிறத எக்ஸாமின் பண்றாரு. சப்கான்ஷியன்ட் நேச்சுரலா முடியாது, ஏன்னா அங்க எல்லாமே வந்து இன்கான்ஷியன்ட் லெவல்ல இருக்கு. ஸோ அங்க முடியாது. நம்ம தேடக்கூடிய அந்த கேள்விக்கான பதில் அங்க கிடைக்காது. எங்க கிடைக்கும் அப்படின்னா சூப்பர் கான்ஷியன்ட்ல தான் கிடைக்கும். அதைத்தான் பகவான் இங்க கூற வருகின்றார். அடுத்தது போகலாம். But in the subconscient, all is blind. An obscure universalism, such as is seen in the mass consciousness, an obscure individualism, either abnormal to us or ill-formed and instinctive. Here, in the subconscient, a dark knowledge by identity, such as we find already in the inconscience, is the basis. But it does not reveal itself and its secret. The superior superconscient ranges are based upon the spiritual consciousness, free and luminous. And it is there that we can trace the original power of knowledge and perceive the origin and difference of the two distinct orders, knowledge by identity and separative knowledge. Thank you. Thank you. Explanation. படிக்கலாம். Yes. படிக்கட்டுமா சார்? படிக்கிறாங்களா மேடம்? நீங்க படிங்க மேடம். Thank you, Martha. But in the subconscious, all is blind. There is an obscure universalism. There is an obscure individualism. This obscurity we come across in the subconscious is abnormal to us, or it is ill-formed and instinctive. In the subconscious, a dark knowledge by identity is the basis. Such
as we find in the inconscient. It does not reveal itself and its secret, whereas the superior superconscious ranges are based upon the spiritual consciousness, which is free and luminous. It is therefore that we can trace the original power of knowledge. We can perceive the origin and difference of the two distinct orders, knowledge by identity and separative knowledge. Thank you, sir. Thank you. So, இந்த சப்கான்ஷியன்ட் பத்தி சப்கான்ஷியன்ட்ல போனா விடை கிடைக்குமானா கிடைக்காது நம்மளுக்கு. சப்கான்ஷியன்ட்ல வந்து நமக்கு இந்த ரியல் நாலேஜ் அங்க கிடைக்காது. ஏன்னா சப்கான்ஷியன்ட்ல எல்லாமே வந்து இருட்டில் துழாவுவது போல தான் இருக்கும். எவ்ரிதிங் எல்லாம் பிளைண்டா இருக்கும். அங்கேயும் வந்து யூனிவர்சலா சப்கான்ஷியன்ட் யூனிவர்சலா தானே இருக்கு இல்லையா? சப்கான்ஷியன்ட் என்பது பிரபஞ்ச ரீதியாகவும் தானே இருக்கு. எப்படி பிரபஞ்ச ரீதியாக இருக்கு? அப்ஸ்கியூரா இருக்கு. நமக்கு ஒண்ணுமே விளங்க முடியாது அந்த இடத்துல. பிரபஞ்ச ரீதியாக காணப்படுவதும் அப்ஸ்கியூராகத்தான் இருக்கின்றது. அப்ஸ்கியூர் யூனிவர்சலிசம். அதே போல ஒவ்வொரு தனிமனித அமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சப்கான்ஷியன்ட் எப்படி இருக்கு அதுவும் நமக்கு இப்ப நம்மளுடைய சப்கான்ஷியன்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது நம்மளால உணர முடியாது. ரொம்ப அப்ஸ்கியூரா இருக்கும். அதை நம்ம பார்க்கும் பொழுது மேற்புற உணர்வு நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய சப்கான்ஷியஸ்ல லெவல்ல காணப்படுவதெல்லாம் வழக்கத்திற்கு மாறாக இருக்கும், அல்லது இல்ஃபார்ம்டா இருக்கும், முறையாக அமைக்கப்படாமல் இருக்கும், இன்ஸ்டிங்டிவா இருக்கும். அவ்வளவுதான். ஒரு உள்ளுணர்வை சார்ந்த நிலையில் இருக்குமே ஒழிய நம்மால புரிந்து கொள்ள முடியாது. இதுதான் நம்மளுடைய சப்கான்ஷியன்ட் அப்படிங்கிற தளத்தினுடைய ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. அங்க என்ன நாலேஜ் இருக்கு? டார்க் நாலேஜ் தான் இருக்கு. டார்க் நாலேஜ் பை ஐடென்டிட்டி. அந்த நாலேஜ் வந்து எப்படி இருக்கு? டார்க் நாலேஜ் மெட்டீரியல் லெவல்ல எப்படி இருக்கு நம்மளுக்கு நாலேஜ்? மேட்டருக்குள்ள போக 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 டார்க் நாலேஜா நம்மளுக்கு இருக்கின்றது. அங்க உணர்வு நிலை வந்து இன்கான்சியன்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. பட் உணர்வு நிலை இல்லைன்னு அர்த்தமாகாது. உணர்வு நிலை இல்லாமல் காணப்படுவது போல இருந்தாலும் அந்த இடத்துல வந்து உணர்வு நிலை இருக்கின்றது. பட் நமக்கு வந்து புரிந்து கொள்ள முடியாது. அதில் மறைந்துள்ள ரகசியமும் உண்மைகளும் நம்மால புரிந்து கொள்ள முடியாது. ஈவன் சயின்டிஸ்டே வந்து எதை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்றால், எதையெல்லாம் நாம் குருட்டுத்தனமாக செயல்படும் இயற்கையின் சக்தி, இயந்திர கதியாக செயல்படும் சக்தி என்று கூறுகின்றோமோ, இந்த மெட்டீரியல் ஃபோர்ஸஸ், அதற்குள்ளே ஒரு அறிவு இருக்கின்றது என்பதை அவர்களே ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதனால் இந்த இன்கான்ஷியன்ஸ் இதெல்லாம் பார்க்கும் பொழுது உணர்வு நிலை இருக்கின்றது. ஆனால் அதில் மறைந்துள்ள உண்மையை அது வெளிப்படுத்தாது. இட் டஸ் நாட் ரிவீல் இட் செல்ஃப் அண்ட் இட்ஸ் சீக்ரெட். இதுதான் வித்தியாசம். சப்கான்ஷியஸ்க்கும் சூப்பர் கான்ஷியஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சூப்பர் கான்ஷியஸ்ல இட் வில் ரிவீல் இட்ஸ் லைட். இங்க உண்மை இருக்கின்றது, பட் இட் வில் நாட் ரிவீல் இட்ஸ் சீக்ரெட். அது இருளடைந்த நிலையில் தான் இருக்கும். ஸோ இங்க நமக்கு வந்து நம்ம தேடக்கூடிய அந்த நாலேஜ் இங்க கிடைக்காது. இந்த ரேஞ்சில் கிடைக்காது. எங்க கிடைக்கும் அப்படின்னா, த சுப்பீரியர் சூப்பர் கான்ஷியன்ட் ரேஞ்சஸ், அந்த ஒரு எல்லைகளில் தான் நமக்கு, அதனுடைய அந்த தளங்களில் தான் நமக்கு வந்து நாம் தேடக்கூடிய அந்த உண்மையான அந்த ஞானம் என்பது கிடைக்கும். ஏனென்றால் அது எதன் அடிப்படையில் நம்மளுடைய சூப்பர் கான்ஷியன்ட் அமைந்துள்ளது என்றால், அது உயர் உணர்வு நிலை எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது என்றுதான் நம்முடைய அந்த ஆன்மீக தளத்தை, ஆன்மீக உணர்வு நிலையை ஒட்டி அமைந்துள்ளது. இட் இஸ் பேஸ்ட் அப்பான் த ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ்னஸ். அது எப்படி இருக்கின்றது? ஆன்மீக உணர்வு நிலை என்பது முழுவதும் சுதந்திரமாகவும் ஒளி பொருந்தியதாகவும் இருக்கின்றது. ஃப்ரீ அண்ட் லியூமினஸ். இங்கதான் வந்து நமக்கு வந்து அந்த ஒரிஜினல் பவர் ஆஃப் நாலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறார். இந்த இரண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் அப்படின்னா, உண்மையான நாலேஜ் என்பது நாலேஜ் பை ஐடென்டிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ். நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்பதுதான்
உண்மையான ஞானம் என்பது. மற்றதெல்லாம் வந்து செப்பரேட்டிவ் நாலேஜ் தான். ஒன்றிலிருந்து பிரிந்து அதன் மூலமாக ஒரு ஞானத்தை பெற்றுக்கொள்வது. ஒரு பிரிந்த நிலையில் ஒருவர் ஞானத்தை அடைவது ஒன்று, இரண்டர கலந்த நிலையில் அது குறித்த ஞானத்தை பெறுவது மற்றொன்று. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து எப்பொழுது நம்மளுக்கு புரியும் அப்படின்னா, எங்க புரியும் அப்படின்னா, சூப்பர் கான்ஷியன்ட் ஸ்டேஜ், அந்த ரேஞ்சஸ் அங்கதான் வந்து புரியும். அங்க வந்து ஒரு ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ்ல அது ஒளி பொருந்திய நிலையிலே அவர் இருக்கும் பொழுது இந்த உண்மைகளை ஒருவர் அறிய முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்த பேராகிராஃப்ஸ் எல்லாம் வந்து பகவான் வந்து சூப்பர் கான்ஷியன்ட் அந்த நிலை என்ன, அங்க எப்படி நாலேஜ் வந்து தன்னை காட்டிக்கொள்கின்றது, வெளிப்படுத்துகின்றது என்பது குறித்தெல்லாம் விளக்குகின்றார். எப்படி சூப்பர் கான்ஷியன்ட் ஸ்டேஜ்ல எப்படி இந்த நாலேஜ் வந்து ஒருவருக்கு கிட்டுகின்றது, எப்படி அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்பது ஒருவருக்கு கிட்டுகின்றது என்பது குறித்து விளக்குகின்றார். இப்ப நம்ம பார்த்த 22nd பேராகிராஃப்ல பகவான் எதை பத்தி சார் சொல்லியிருக்கா? இப்ப இது நடுவுல வந்திருக்கு. முதல்ல வந்து அபவுட் இது காஸ்மிக் கான்ஷியன்ஸை பத்தி சொல்லியிருந்தான்னு பார்த்திருந்தோம். இப்ப இந்த பேராகிராஃப் 22ல எதை பத்தி சொல்லியிருக்கார்? எதை பத்தி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அந்த சப்ளிமினல் முதல்ல வந்து அந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் பார்த்தோம். சப்ளிமினல் பீயிங்கினுடைய அந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் எட்டிய பின்பு அதனுடைய நிலை என்ன, அதனுடைய தன்மை எவ்வாறு மாறுகின்றது, அதற்கு கிட்டக்கூடிய சக்திகள் என்ன என்பதை எல்லாம் பார்த்தோம். இருந்தாலும் அது வந்து முழுமையான நாலேஜ் அங்கு கிடைக்கிறது, கம்ப்ளீட் நாலேஜ் அங்கு கிடைப்பதில்லை. ஏன்னா அந்த சப்ளிமினல் லெவல்ல அந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் ஒருவர் அடைந்தாலும் கூட அவருக்கு வந்து அந்த நாலேஜினுடைய ஃபர்ஸ்ட் நிலை, நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்கின்ற நிலையை அவர் எட்டுவது இல்லை. அங்க டைரக்ட் நாலேஜ் தான் ஒருவருக்கு கிட்டுகின்றது. சப்ளிமினல் லெவல்ல ஒருவர் காஸ்மிக் கான்சியஸ்னஸை அந்த நிலையை அடைந்தாலும் கூட அவருக்கு அந்த நிலையில் கிட்டுவது டைரக்ட் நாலேஜ். அது மாத்திரமல்ல, ஒன்றை வெளியிலிருந்து பார்ப்பது. இந்த நிலையில் தான் இருக்கின்ற அந்த தேர்ட் ஸ்டேஜ், அதை தான் அவர் எட்டுகின்றார். செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் தான் அவர் இருக்கின்றார். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போனோம் அப்படின்னா ஒருவர் இதையும் கடந்து சூப்பர் கான்ஷியன்ட் ஸ்டேஜுக்கு போனா தான் கரெக்டான அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி கிடைக்கும். அங்கதான் ட்ரூ நாலேஜ் கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த சப்ளிமினல் காஸ்மிக் கான்ஷியஸ் ரீச் பண்ணினா கூட இட் இஸ் நாட் கம்ப்ளீட்னு சொல்றாரு இந்த பேராகிராஃப்ல. இட் இஸ் நாட் கம்ப்ளீட். அதுதான் போன பேராகிராஃப்லயும் சொல்றாரு. அது ஒரு 2-3 பேராகிராஃப் அதுதான் அவர் எச்சரித்து கொண்டே வருகின்றார். இட்ஸ் நாட் கம்ப்ளீட், இட் இஸ் a zone of knowledge and ignorance தான். சப்ளிமினல் லெவல் வந்து கம்ப்ளீட் நாலேஜ் கிடையாது அப்படிங்கறத ஒரு கடந்த ஒரு 4 or 5 பேராகிராஃப்ஸ்ல அவர் கோடிட்டு காட்டி கொண்டே வருகின்றார் பகவான். இதுல கரெக்டா தெளிவா சொல்றாரு, அடுத்த லெவலுக்கு போகணும், we have to go to the super conscious stage. அங்கதான் வந்து நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்கின்ற நிலை ஒருவருக்கு கிட்டும் அப்படிங்கிறார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ அந்த காஸ்மிக் கான்ஷியஸ்னுடைய எனர்ஜி வந்து ஆக்ட் பண்ணினாலும் கூட இட் இஸ் பார்ஷியல், சப்ளிமினல் லெவல்ல இருக்கும். அதுதான் சொல்றாரு. தேங்க்யூ சார். சுந்தர் சார். சுந்தர் சார், உங்க ஹேண்ட் ரைஸ் ஆயிருந்தது. மைக் மியூட்ல இருக்கு. இப்போ இது கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் ஒரு டவுட் இருக்கு. ஐ நீட் சம் கிளாரிஃபிகேஷன். இனிஷியல் பார்ட் ஆஃப் தி சாப்டர்ல பகவான் சொல்லும் போது 3 லேயரை பத்தி சொன்னார். சர்ஃபேஸ் லெவல், அப்புறம் இந்த சப்ளிமினல் பார்ட், தேர்ட் வந்து சைக்கிக். தேர்ட் தான் வந்து இன்னர் மோஸ்ட் பார்ட். அதுல வந்து பியூர் நாலேஜ் தான் அப்படின்ட்டு. சப்ளிமினல்ல நாலேஜ் இக்னரன்ஸ் அப்படிங்கிற காம்பினேஷன் இருக்கு. அதனால இட் இஸ் இம்பர்ஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம் நம்ம. இப்ப இன்னைக்கு பார்த்த பேராகிராஃப்ல பார்க்கும்போது இன்டெப்த் பகவான் வந்து சப்ளிமினல் கான்சியஸ்னஸோட டிஸ்அட்வான்டேஜஸ், அதெல்லாம் லிமிட்டேஷன் ராதர், அதை பத்தி எல்லாம் இப்போ இதுல ரொம்ப டீப்பாவே அழகா சொல்லிட்டு வந்துட்டாரு. இதுக்கு அப்புறமா அடுத்தது வந்து சைக்கிக் பீயிங்கை பத்தி தான் பேச போறாருன்னு நினைக்கும் போது அதை விட்டுட்டு சூப்பர் கான்ஷியன்ட்டுக்கு போயிட்டாரு இப்போ டைரக்ட்லி.
இப்போ மை டவுட் இஸ் ரெண்டுமே ஒண்ணுதானா, சைக்கிக் பீயிங் அண்ட் சூப்பர் கான்ஷியன்ட் அப்படின்னு ஒரு டவுட் வருது. ஐ நீட் சம் கிளாரிட்டி ஹியர். இனிஷியலா இந்த நீங்க கேட்ட டவுட் புரியுது எனக்கு. வெதர் சூப்பர் கான்ஷியன்ட்டும் அந்த சைக்கிக் பீயிங்கினுடைய ஒரு அந்த அந்த நாலேஜும் ஒன்று தானா அப்படிங்கிறத நீங்க கேட்குறீங்க. அது புரியுது எனக்கு. அதுக்கு முந்தையதா இந்த சாப்டர்னுடைய ஆரம்ப நிலையை நம்ம கவனத்துல கொண்டு வந்துட்டு அப்புறம் இந்த இதுக்கு போகலாம். நம்ம சாப்டர்னுடைய ஆரம்பத்தில் வந்து இந்த 4 கிரடேஷன்ஸ் ஆஃப் நாலேஜை பகவான் கூறுகின்றார். அது நமக்கு தெரியும். அதாவது ஒன்று வந்து எப்படின்னா நாலேஜ் பை ஐடென்டிட்டி. அதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் கிரேட். நான் அதில் வந்து எதை குறித்து நான் அறிகின்றனோ அதுவாகவே நான் இருப்பது, அது ஃபர்ஸ்ட் கிரேடு. செகண்ட்ல வந்து டைரக்ட் நாலேஜ், என்கிட்ட இருக்க என்னுள் நடைபெறக்கூடிய விஷயங்களை நான் நேரடியாக உணர்கின்றேன், இது செகண்ட் நாலேஜ். மூன்றாவது டைப் ஆஃப் நாலேஜ் வந்து எனக்குள்ளே நடைபெறக்கூடிய நாலேஜை வந்து நான் வந்து வெளியிலிருந்து பார்க்கின்றேன், அது வந்து டைரக்ட் நாலேஜ் வித் செப்பரேட்டிவ் அண்ட் டைரக்ட். செப்பரேட்டிவாக பார்ப்பது டைரக்ட் கான்டாக்ட் வித் செப்பரேட்டிவ் நாலேஜ் அப்படிங்கிற. நான்காவது தான் வந்து இன்டைரக்ட் நாலேஜ் அப்படிங்கிறது. இது நாலேஜை பொறுத்து இருக்குது. இதுல சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்ல இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்டைரக்ட், அதுல வந்து நம்மளுக்கு டைரக்ட் கான்டாக்ட் கிடையாது. அதுக்கு அடுத்தது வந்து பகவான் கூறுவது சப்ளிமினல் லெவல்ல இருக்கிற வரைக்கும் என்ன நடைபெறுகின்றது என்றால், நேச்சுரலா அங்க வந்து டைரக்ட் கான்டாக்ட் இருக்கு, ஒவ்வொரு எல்லா இயக்கங்களினுடைய நேரடியான தொடர்பு இருக்கின்றது. ஸோ இது வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் கிரேட். அந்த அது மாத்திரம் இல்ல, அதுல வெளியில அந்த சக்தியினுடைய இயக்கங்களையும் பார்க்க முடிகின்றது. இது ஒரு நிலை. இந்த சூப்பர் கான்ஷியன்ட் அப்படிங்கிறதும் சைக்கிக் பீயிங் அப்படிங்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா இரண்டுமே வெவ்வேறு கிடையாது. சைக்கிக் பீயிங் வந்து எப்பொழுதுமே வந்து எதனுடன் அது அடையாளம் கண்டு இருக்கின்றது என்றால், இந்த உச்சகட்ட நிலையான அந்த டிவைன் இதோட அது நேரடியாக அடையாளம் கண்டுள்ள நிலை இருக்கின்றது. ஸோ சைக்கிக் கான்சியஸ்னஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து எதுவும் மிஸ்டேக்ஸ், அது வந்து தவறு தவறு பிழைகள் வந்து அங்க பிழைக்கு உட்படுவது இல்லை. சைக்கிக் கான்சியஸ்னஸ் வந்து பிழைக்கு உட்படுவது இல்லை. ஆனால் சைக்கிக் கான்சியஸ்னஸ் என்பது எப்படி செயல்படுகின்றது? ஒவ்வொரு தனி மனிதருக்குள்ளேயும் தான் செயல்படுகின்றது. ஒரு தனி மனிதருக்குள்ளதான் அது செயல்படுகின்றது. என்னுடைய சைக்கிக் கான்சியஸ்னஸ் வந்து எனக்குள்ளதான் அது இருக்குது. ஆனா சூப்பர் கான்ஷியன்ட் வந்து எல்லாத்துக்கும் மேல இருக்கின்றது. சூப்பர் கான்ஷியன்ட் வந்து எல்லாத்துக்கும் மேல உள்ள நிலையில் இருக்கின்றது. அதுதான் வித்தியாசம். அனைத்தையும் கடந்த நிலையில் இருப்பதுதான் ஒரு இந்த சூப்பர் கான்ஷியன்ட் என்பது. அதான் அதனாலதான் அந்த வார்த்தையை வந்து சூப்பர் கான்ஷியன்ட் அப்படிங்கிறார் பகவான். ஏன் சூப்பர் கான்ஷியன்ட்டுக்கும் சைக்கிக் கான்சியஸ்னஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சூப்பர் கான்ஷியன்ட் லெவல்ல போகும்போது நம்ம வந்து எல்லாத்தையும் எல்லாரும் நம்ம அனைத்து குறித்த அந்த நாலேஜை நம்ம பெறுகின்றோம். சைக்கிக் கான்சியஸ்னஸும் எனக்கு தருது. பட் அதையோட உயர்ந்த நிலை அந்த சூப்பர் கான்ஷியன்ட் என்பது. அப்படி இருந்தா ஏன் நம்ம பகவான் வந்து சைக்கிக் கான்சியஸ்னஸ் சைக்கிக் பீயிங் கண்டுபிடிக்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா தானே சொல்றாரு அவரு. இன்டெக்ரல் யோகால 3 நிலைகளை குறிப்பிடுகின்றார் பகவான். ஒன்று சைக்கிசைசேஷன், நம்மளுடைய எக்ஸ்டர்னல் நேச்சரை சைத்திய மயமா ஆக்குவது. அடுத்தது ஸ்பிரிச்சுவலைசேஷன் அப்படிங்கிறார். அது என்ன அர்த்தம்? மேல உள்ள சக்திகளை நம்முள் வர செய்து நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருது. மூன்றாவது சூப்ராமெண்டலைசேஷன். சூப்ராமெண்டலைசேஷன் வந்து ரியல் டிவைன், அந்த ரியல் டிவைன் இதோட தொடர்பு கொள்கின்றோம். இதுலயும் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரடேஷன்ல தான் வித்தியாசம் இருக்குது. அதோடைய எசன்ஸ்ல ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் இந்த சைக்கிக் கான்சியஸ்னஸா இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் சூப்பர் கான்சியஸா இருக்கட்டும், அதோட எசன்ஸ்ல ஒன்றும் வித்தியாசம் கிடையாது.
இது ஒரு நிலை, அது ஒரு நிலை, அவ்வளவுதான். இதுக்கு அடுத்த நிலை சூப்பர் கான்ஷியன்ட், அவ்வளவுதான். நிலைகளில் தான் உயர்கின்றது. ஏன்னா சைக்கிக் கான்சியஸ்னஸ் தான் எல்லாமே அப்படின்னா ஏன் பகவான் அதை முதல் நிலையாக கூறணும் இல்லையா? ஒருவர் அந்த நிலையை எட்டியவுடன் அங்கேயே நின்று விடலாமே. பகவான் இந்த யோகத்துல என்ன சொல்றாரு? இது 3 நிலைகளை உடையது. 3 ஸ்டெப்ஸ். ஒன்னு சைக்கிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இரண்டாவது ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மூன்றாவது சூப்ராமெண்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சூப்ராமெண்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன இது அப்படின்னா அங்க வந்து ஒன்னஸ் தான் இருக்கும் அங்க அப்படிங்க. கிரடேஷன்ல அது சுப்பீரியர், அவ்வளவுதான் அது. எஸ் மேடம். அந்த 3 நிலைகளை வந்து எழுதிக்கிறதுக்காக திருப்பி சொல்லலான்னு கேட்டேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ சார். அதான் சைக்கிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சைக்கிக் பீயிங் கிரடேஷன். எந்த கிரடேஷன் சொன்னீங்க முதல்ல சொன்னீங்க? இதுதான் இப்ப சொன்னீங்க சைக்கிகைசேஷன். அதான் இந்த பூரண யோகத்துல வந்து பகவான் என்ன கூறுகின்றார்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் பகவான் சொல்லக்கூடியது அது வந்து ஈஸியான ரூட் அப்படிங்கிறார். ஈஸி ரூட் டு எல்லாத்த விட ஈஸி ரூட். ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற கண்டுபிடிக்கிறது இல்லையா? இப்போ எனக்குள்ளேயே ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறது எனக்கு சுலபம் இல்ல. நான் வெளியில போய் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கும் எனக்கு உள்ளேயே இருக்கு. டிவைன் என்னன்னு அறியணும் அப்படின்னா நீ உனக்குள்ளேயே பாரு அப்படின்னு அது மூலமா கண்டுபிடி அப்படிங்கிற. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறார். அதுதான் ஈஸி ரூட். டேக் த சைக்கிக் ரூட் அப்படிங்கிறார். அது மாத்திரம் இருந்தா பார்த்தாது. யூ ஹேவ் டு ஓபன் யுவர் செல்ஃப் டு த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்சஸ் அபவ். அது என்ன செய்யும்? மேலிருந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்சஸ் கீழே இறங்கி உனக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸ்டில் இதற்கு அடுத்த நிலை சூப்ராமெண்டல் ஃபோர்சஸ். அதுல சூப்ராமெண்டல் ஃபோர்சஸ்க்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா இட் இஸ் ஒன்னஸ். அங்க டிவிஷனே இருக்காதாங்க. ஒன்னஸ் இருக்கிறதுனால அது என்ன பண்ணா அந்த ஃபோர்சஸ் நமக்குள்ள வரும்பொழுது இந்த சூப்ராமெண்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தது அப்படின்னா அதுதான் அல்டிமேட் அப்படிங்கிறார். அங்க எல்லாமே ஒன்னஸா இருக்கும் அப்படிங்கிறாரு. இதுல ஒரு அங்கம் வகிப்பது தான் வந்து சைக்கிக் கான்சியஸ்னஸ் என்பது ஒரு அங்கம். எசன்ஸ்ல ஒன்றுதான். அதனுடைய கிரடேஷன்ல வேற. எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் சைக்கிக் கான்சியஸ்னஸா இருக்கு. என்னை கடந்த நிலையில் இருப்பது சூப்பர் கான்சியன்டா இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். எசன்ஸ்ல ஒண்ணுதான், அதுல ஒண்ணு மாறுதல் இல்லை. அந்த சைக்கிகைசேஷன்றதுக்கு என்ன சார் ஸ்பெல்லிங்? PSYCHIC கரெக்ட். சரி, ஓகே, தேங்க் யூ சார். கரெக்டா எழுதிருக்கேன். தேங்க் யூ. சுந்தர் சார், நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக இல்லைன்னா நான் again I will come back with more detailed explanation next sessionல உங்களுக்கு நான் வர்றேன். In case if I'm insufficient I will come back with more பகவானோட letters and yoga பார்த்து. இல்ல, you have thrown light very well. நல்லாவே பண்ணீங்க. Only part is this part you have explained it நிறைய during the course of this chapter. My question is very specific and simple. Bhagavan has opened it saying that 3 layers பத்தி பேசிட்டே வந்தார் psychic being. The second layer, first layer in depth analyze பண்ணாரு, second layer in depth analyze இப்போ பண்ணிருக்காரு இந்த 2 paragraphல. இப்போ அடுத்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தேர்ட் லேயருக்கு போக போறாருன்னு நினைச்சுட்டே இருக்கும் போது he is talking about super conscient அப்படின்னு. அது அந்த அப்சர்வேஷன் தான் my question is. ஓகே அது ஓகே, எனக்கு புரியுது. எனக்கு அதாவது இந்த சூப்பர் கான்ஷியன்ட் அப்படின்னு வந்தாலே வந்து பகவான் எது குறித்து பேச போகின்றார் என்றால் தட் விச் இஸ் நாட் பவுண்ட் பை டைம் இல்லையா? வாட் எவர். இப்போ ஈவன் நமக்குள்ள இருக்கிற விஷயம் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம உடல் என்கின்ற அமைப்பு இதை நம்பி இருக்கிறது. இட் இஸ் பவுண்டட் பை டைம். இல்ல வேற சூப்பர் கான்ஷியன்ட் அப்படிங்கிறது. ஆமா, இப்போ தனித்தனியா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா புரியுது நமக்கு. நீங்க இப்ப சூப்பர் கான்ஷியன்ட்டை பத்தி விழாவறியா சொல்லும் போது, டீடைல்டா சொல்லும் போது we're able to understand it. ஓகே, இதுதான் பகவான் சொல்றாரு அப்படின்ட்டு. அதே மாதிரி சைக்கிக் பீயிங் சொல்லும் போதும் அப்படிதான் நமக்கு தோணித்து. சப்ளிமினல் பத்தி பேசும் போதும் அதே மாதிரிதான் இருக்கு. ஸோ அதுல நல்லா இருக்கு கிளாரிட்டி. ஒன்றும் தனியா இதுவாகவே இல்லை. இட் நீட்ஸ் நோ ஃபர்தர் லைட் ஆன் தட்.
பட் ஹியர் இட் இஸ் ஒன்லி அபவுட் த லாஜிக் பார்ட் ஆஃப் இட் நான் கேட்கறது. பேசிக்கலி 3 சீக்வன்ஸ் சொல்லியிருக்காரு. 2 சீக்வன்ஸ் 2 ஸ்டெப் 1 2 சொல்லியாச்சு. இப்போ 3rd ஸ்டெப் தான் ஓபன் பண்ண போறாருன்னு நினைக்கும் போது அந்த பத்தியே பேசாம சூப்பர் கான்ஷியன்ட்டை பத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னுட்டு. நீங்க சொல்றது கரெக்ட். ஒன்னஸ் அங்க இருக்கு, ஃபுல் ஆஃப் லைட்டு, வேற ஒண்ணுமே இல்லை, எல்லாமே ஒன்னஸ் தான் அப்படிங்கிறது அதெல்லாம் புரியுறது நல்லா. இப்போ வாட் அபவுட் சைக்கிக் பீயிங், அதை பத்தி பகவான் விளக்குவார்னு நினைச்சுட்டு இருந்தோம் நம்ம. எக்ஸ்பெக்டேஷன் அது லாஜிக்கலி. அதுக்குள்ள டக்குன்னு அங்க போயிட்டாரோ அப்படின்னு கேட்கிறேன் நான். இல்ல அது லாஜிக்கா நம்ம புரிஞ்சிட்டு இருக்கோம். பட் ட்ரூத்ல என்ன அப்படின்னா சி அந்த லாஜிக்கை நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி இருக்கு. அதனால நீங்க வந்து லாஜிக்கலா கேட்குறீங்க. பட் இன் ட்ரூத் வாட் இஸ் எ ரியல் ட்ரூத் அப்படின்னா, மேல வந்து சர்ஃபேஸ் கான்ஷியஸ்னஸ் இருக்கு, நமக்கு உள்ளக்குள்ள சப்லிமினல் கான்ஷியஸ்னஸ் இருக்கு. சப்லிமினல் கான்ஷியஸ்னஸ் நீங்க சொல்ற மாதிரி இன்னர் மைண்ட், இன்னர் வைட்டல், இன்னர் லைஃப். அதற்குள்ள இருக்கிறது இன்மோஸ்ட் இதுதான் வந்து சைக்கிக், இன்மோஸ்ட் பீயிங் தான் சைக்கிக் பீயிங் அப்படிங்கிறார் பகவான். ஓகே. ஆனா இந்த 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 லெவலுக்கு அடுத்த லெவல் பகவான் குறிப்பிடுவது சூப்பர் கான்ஸ்டன்ட்டை தான் குறிப்பிடுகின்றார். சூப்பர் கான்ஸ்டன்ட் என்கின்ற நிலையை தான் வந்து 3rd ஸ்டெப்பா குறிப்பிடுகின்றார். நம்ம வந்து சைக்கிக் கான்சியஸ்னஸ் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இதுக்கு போவார் அப்படின்ட்டு. இல்ல நம்ம நினைக்கல. இல்ல நம்ம நினைக்கல. இட்ஸ் நாட் இமேஜினேஷன் ஆன் அவர் பார்ட். கரெக்ட். பகவான் ஹஸ் ஓபன்ட் இட் இன் தி இனிஷியல் சாப்டர்ல. ஆரம்பத்திலே அதை பத்தி தான் பேசியிருக்காரு. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இன் டெப்த். இன்னர் பீயிங் வந்து சப்கான்ஷியஸ், சப்ளிமினல், இன்னர் மோஸ்ட் இஸ் சைக்கிக் பீயிங் தான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தீங்க நீங்க. அதனால தான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்தது. இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் அவர். அல்ல அது கரெக்ட், தட் இஸ் ட்ரூ. பட் இங்க ஏன் வந்து அவர் இல்ல அது ஏன் வந்து அவர் சைக்கிக் கான்சியஸ்னஸ்க்கு போகாம டைரக்டா சூப்பர் கான்ஷியன்ட் போறார் அப்படின்னா, அல்டிமேட்டா அதுதானே. சி அல்டிமேட் வந்து ரியாலிட்டி வந்து சூப்பர் கான்ஷியன்ட் தானே, அதுக்காக அவர் போறாரு. மை இன்ட்ரெஸ்ட் இஸ் என்ன எனக்கு இதுன்னா, சைக்கிக் பீயிங் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அதையும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணுமே பகவானோட வார்த்தைகள் மூலமாக. ஏன்னா நீங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிக்க 3 ஸ்டெப்ஸ் நம்ம யோகத்துல அப்படின்னு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் சைக்கிகைசேஷன் அப்படின்னு சொல்லிருந்தீங்க நீங்க. அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அதை பத்தியும் பகவான் விளக்கியிருக்காரா இல்ல இது தவிர வேற எங்கேயாவது போயிருக்கு? அடுத்த சாப்டர்ல வருதோ என்னமோ தெரியல. மேபி அவரு அது சைக்கிக் பீயிங்கினுடைய இதை வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு தெரியல எங்க அதுல டீடைல்டா இங்க வந்திருக்கா இல்ல ஏற்கனவே வந்திருக்கா அப்படிங்கிறது தெரியல. பட் நிறைய இடங்கள்ல அதை பத்தி குறிப்புகள் இருக்கு நம்மளுக்கு. இந்த கான்டெக்ட்ல வந்து பகவான் குறிப்பிடுவது அல்டிமேட் லெவல்ல அல்டிமேட் ட்ரூத்தை பத்தி சொல்றாரு. அவ்வளவுதான். அல்டிமேட் ட்ரூத்துங்கும் போது இட்ஸ் சுப்பீரியர் டு எவ்ரிதிங். பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ் டைமென்ஷன்ல எது நமக்கு மேல இருக்கிறது அதை பத்தி சொல்றாரு. அவ்வளவுதான். பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ், அவ்வளவுதான். Whereas மற்ற சைக்கிக் பீயிங் அதெல்லாம் வந்து again it is bound by time and space. அதோடைய இதுதான் செயல்படுது. பட் எசன்ஸ் ஒன்று தான். அது இட் இஸ் ஆல்வேஸ் ஐடென்டிஃபைட் வித் அல்டிமேட் கான்சியஸ்னஸ். தட்ஸ் a different issue. பகவான் இங்க கூறுவது என்னன்னா, அல்டிமேட்டா எது, சப்ளிமினலுக்கு தாண்டி அல்டிமேட்டா ஒன்று. இது இப்ப நீ இப்படி பாருங்க நீங்க. அதாவது நீங்க இன்னொன்று நம்ம எப்பொழுதுமே இந்த ட்ரினிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அந்த 3 விஷயங்களை தான் வந்து எல்லா விதமான ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்சஸ்லையும் அதுதான் பகவானுடைய ரைட்டிங். எல்லாத்துலையும் அதுதான் பேசிஸ். இண்டிவிஜுவல், காஸ்மிக், டிரான்செண்டன்ட். இண்டிவிஜுவல், காஸ்மிக், டிரான்செண்டன்ட். இண்டிவிஜுவல் லெவலில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சர்ஃபேஸ் மைண்ட் அதெல்லாம் இருக்குது எல்லாருக்கும். ஈவன் இண்டிவிஜுவல் லெவலில் தான் மற்றது எல்லாமே இருக்கின்றது. சப்ளிமினல் லெவலில் இருக்க ஒருத்தர் இருக்கிறதும் இண்டிவிஜுவல் லெவலில் தான் இருக்குது. ஆனால் அதுக்கு என்ன ஒரு விசேஷமான அம்சம் இருக்குது அப்படின்னா, சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்ல எது முடியலோ அது இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய சப்ளிமினல் கான்சியஸ்னஸ்க்கு முடியும். என்ன, காஸ்மிக் கான்சியஸ்னஸோட அது 2 கலக்க முடியும். ஸோ இட் கேன் பி ஒன் வித் த காஸ்மிக் கான்சியஸ்னஸ். ஸோ அடுத்த நிலை வந்து நம்ம காஸ்மிக் லெவலுக்கு போயாச்சு. அடுத்த நிலை லாஜிக்கலா என்னவா இருக்கணும் அப்படின்னா, இது 2ஐயும் இண்டிவிஜுவல், காஸ்மிக், இது 2ஐயும் கலந்து அந்த டிரான்செண்டன்ட் லெவலுக்கு தானே அல்டிமேட்டாக இருக்க முடியும். உயர்நிலை, உயர்பட்சமான நிலை அதுதானே. அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். அந்த நிலையை பற்றி தான் பகவான் சூப்பர் கான்ஷியன்ட் என்று குறிப்பிடுகின்றார்.
இதுல அடங்குது சைக்கிக் கான்சியஸ்னஸ், இட் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். அதுதான் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். Okay. Okay. Thank you. பட் ஸ்டில் ஐ வில் கம் அப் வித் ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன். இப்போ ஸ்பெசிஃபிக்கா இதை பத்தி எப்படி இன் வாட் வே சைக்கிக் கான்சியஸ்னஸ் விசஸ் சூப்பர் கான்ஷியன்ட் எப்படி அதோட ரிலேஷன் எப்படி இருக்குங்கிறத பத்தி ஐ வில் கம் பேக். சின்ஸ் யூ ஹவ் ஆஸ்க்ட் திஸ் கொஸ்டின், பகவானுடைய லெட்டர்ஸ் அண்ட் யோகால இதை பத்தி நிறைய கூறியிருப்பாரு. ஏன் இது ரைஸ் பண்ணேன்னாக்க, இந்த ஸ்டெப் கிராஸ் பண்ணாம நம்ம சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டெப்புக்கு போகவே முடியாது. புரியுது, எனக்கு புரியுது. சோ இட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். இப்போ சர்ஃபேஸ் கான்ஷியஸ் லெவல்ல இருந்து நம்ம சப்ளிமினல் போறதுக்கு இவ்வளோ எலாபரேட்டா நம்ம பார்த்தோம் இப்போ இதுல. அதே மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். அன்டவுட்லி சூப்பர் கான்ஷியஸ் இஸ் த பினாக்கிள், அதுல டவுட் கிடையாது. இப்போ இந்த ஸ்டெப்புக்கு நம்ம ஈர்க்கப்பட்டிருக்கோம், நம்ம இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டு. அந்த முறையில தான் ஐ ஜஸ்ட் ரைஸ் திஸ் क्वेश्चंस. புரியுது. இன்ஃபேக்ட் பகவான் வந்து நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டா யாராவது ஒருத்தன் கேட்டிருப்பாங்க, யாராவது ஒரு சாதகர் கேட்டிருப்பாரு, அதுக்கு பகவானுடைய பதிலும் இருக்கும். வி வில் கம் பேக் நெக்ஸ்ட் செஷன்ல வந்து நம்ம இதை பத்தி இன்னும் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏன்னா ஆஃப் ஹேண்டா நம்ம பேசுறதை விட பகவானுடைய எழுத்துக்கள் மூலமா பேசினா அதுதான் ரொம்ப ஆத்தென்டிக்கா இருக்கும் இல்லையா? அதுதான். ஸோ வி வில் கம் பேக் வித் த ஆத்தென்டிக் மெட்டீரியல், தென் வில் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எளிதா இருக்கும். தேங்க்யூ. வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம.